कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। कस्तूरीतिलकं ललाटफलके वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीमद्भागवते दशमस्कन्धत्तिले ராசலீலையில 33வது அத்தியாயத்தினுடைய கடைசிக்கு நம்ம வந்திருக்கோம். அதில் இந்த ராசலீலையில கிருஷ்ண பரமாத்மாவோட ஈடுபட்ட இந்த கோபிகைகள் பரதாராக கோகுலத்தில் இருந்த பிற புருஷர்களுடைய மனைவிகள்னு சில பேர் தவறான அபிப்பிராயத்தை மனசில் வச்சுருக்கா. அதனால அப்படி அந்த கோபிகைகள் பரதாராக பிறருடைய மனைவிகள்னு வச்சுட்டாக்க அப்போ அவர்களோட இந்த கிருஷ்ணன் இந்த ராசலீலையை பண்ணி நர்த்தனம் பண்ணி கானம் பண்ணி எல்லாம் செஞ்சது அது பொருத்தமாக இல்லை, அது ஒரு தகாத செயல் அப்படிங்கிறதாக சில பேர் ஆக்ஷேபணை பண்ணுறா, சுவாமி மேலே தோஷத்தை சொல்கிறா. அதுக்கு என்ன சமாதானம்னு நம்ம பார்க்குற பொழுதோ இந்த உலகத்தில் இருக்கிற மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாமே வேதாதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த விதிகளை அனுசரித்து நடக்கிறதில்ல. வேதாதி சாஸ்திரங்கள் எந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு நிஷேதம் பண்ணுறதோ அதையும் மகான்கள் லட்சியப்படுத்துறதில்ல. அதனால் மகான்களையே வேதாதி சாஸ்திரங்களில் இருக்கிற விதி நிஷேத வாக்கியங்கள்ங்கிறத அவளையே கட்டுப்படுத்தலை. அப்படி இருக்கிற பொழுதோ அந்த ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்குற கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி அது கட்டுப்படுத்தும்? அதனால் இந்த மாதிரி பகவான் எந்த காரியத்தை பண்ணினாலும் அதனால் அவருக்கு பாதிப்புங்கிறது கிடையாதுன்னு இந்த கோபிகைகள் பரதாராக அப்படின்னு வச்சுட்டா கூட சுவாமிக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு தோஷம் இல்லாமல் இருக்கலாம், கோபிகைகள் பரதாராகன்னு சொன்னாக்க அவளுக்கு தோஷம் இருக்குமே. கிருஷ்ணனோட சேர்ந்து அவள் ராசலீலையில் ஈடுபட்டதுனால அவளுக்கு தோஷம் இருக்குமே. ஏன்னா அவர்கள் பிறருடைய மனைவிகள்ங்கிறதுனால அப்போ அவர்கள் தங்களுக்கு தாலி கட்டின அந்த புருஷனை தவிர வேறு ஒரு புருஷனாக இருக்கிற கிருஷ்ணனோட சேர்ந்து ராசலீலையை பண்ணியிருக்கா. அப்போ அந்த புருஷனை தவிர வேறு ஒரு மனிதன் இருந்தான்னா அவனுக்கு உபபதின்னு பேர், ஜாரகான்னு பேர், காந்தகான்னு பேர். அதனால கிருஷ்ணன் உபபதி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பிறர் மனைவிகளாக இருந்த கோபிகைகள் அந்த கிருஷ்ணனை அனுசரித்தாலும் இல்லையா, அந்த மாதிரி உபபதியை அனுசரித்து ஸ்திரீகள் நடந்துட்டானா அதுக்கு ஔபபத்தியம்னு பேர். அதனால அந்த ஔபபத்தியம்ங்கிற காரியம் அது தர்மமாகாது. அதாவது ஸ்திரீகள் கணவனை தவிர வேற ஒரு உபபதியை ஆசிரியிச்சு இருக்கப்படாது, அனுசரித்து இருக்கப்படாது. அதுக்கு ஔபபத்தியம்னு பேர். அப்போ அந்த ஔபபத்தியம்ங்கிறது தவறான காரியம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்போ கோபிகைகளுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கும் மகான்கள் விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால இப்போ நம்ம கோபிகைகளுடைய மகாத்மியங்கிறத போன வாரமே நம்ம ஆரம்பித்து அதில் சில சுவாரஸ்யங்களை நம்ம பார்த்துட்டோம். அதனால் இந்த கோபிகைகள் பரதாராக பிறருடைய மனைவிகள். அப்படிப்பட்ட அவளை நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம். எப்படி மூணாக பிரிச்சுக்கிறோன்னா, அந்த பரதாராக தான் கோபிகைகள், பிறர் மனைவிகள் தான். அவளுக்கு சுவாமியை உபபத்தின்னு தான் நினச்சா, காந்தன்னு தான் நினச்சா, ஜாரகான்னு தான் நினச்சா.
பரமாத்மானே நினைக்கல. அவள் வந்து காந்த பாவத்தோட தான் கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்தான்னு முதல்ல நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ பரதாராக காந்த பாவத்தோட சுவாமி சந்நிதிக்கு வந்தா, அப்படி வந்திருந்தா கூட அது பெசகில்லைங்கிற அந்த விஷயத்தை போன வாரம் நம்ம ஆரம்பித்தோம். அதாவது என்னன்னா, இந்த கோபிகைகள் காந்தபாவத்தோடையே கிருஷ்ணன் கிட்ட வந்திருந்தா கூட கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்? அவர் பரமாத்மா. இவாளுக்கு அவர் பரமாத்மாங்கிற ஞானம் இல்லைனா கூட அவர் யாரு? பரமாத்மா. அதனால ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு சக்திங்கிறது உண்டுன்னு பார்த்தோம். அதாவது அமிர்தம்னா அமிர்தத்துக்கு என்ன சக்தி? மரணத்தை போக்குற சக்தி. அதனால அப்படிப்பட்ட அந்த அமிர்தத்தை ஒருத்த குடிக்கிற போது விஷம்னு நினைச்சு குடிச்சான்னு வச்சுக்கலாம். அப்போ இவன் வந்து அதை விஷம்னு நினைச்சு குடிச்சதுனால அந்த அமிர்தம் வந்து விஷத்தினுடைய தன்மையை காட்டாது, மரணத்தை கொடுக்காது. அதனால அமிர்தத்துக்குன்னு ஒரு சக்தி. அது என்ன சக்தி? அதனுடைய ஸ்வபாவமான சக்தி மரணத்தை போக்குவது. அது வந்து தன்னுடைய சக்தியை காட்டத்தான் செய்யும். வேற ஜனங்கள் வந்து அதை வேறு விதமாக எண்ணினா கூட அமிர்தம்ங்கிறது தன் சக்தியைத்தான் காட்டும். அது மாதிரி கோபிகைகள் கிருஷ்ணனை காந்தன்னு நினைச்சிருந்தா கூட கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சக்தி என்ன? பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது, பக்தர்களை கட்டாட்சிப்பது. அதனால இவ வந்து காந்தன்னு நினைச்சிருந்தா கூட அவன் இந்த கிருஷ்ணன் எப்படி நடந்துப்பார்? பரமாத்மாவை தான் நடந்துப்பார். அதனால கோபிகைகளுக்கு தோஷம் வராதுன்னு ஒரு காரணத்தை பார்த்தோம். அப்புறம் இப்போ இன்னொரு காரணத்தையும் மகான்கள் சொல்லியிருக்கா. இப்போ பாருங்க, ஒரு புருஷனுடைய மனைவி அவனை தவிர வேறு ஒரு புருஷனை அண்டி இருக்கானா அதுக்கு ஔபபத்தியம்னு பேர். அப்போ இந்த ஔபபத்தியம்ங்கிற காரியத்தை ஒரு ஸ்திரீ பண்ற போது அந்த உபபதி ஸ்தானத்தில் இருக்கிறவன் வந்து வேற புருஷனா இருந்தான்னா அப்போ அது வந்து தோஷம், அது வந்து பாபம். ஆனால் அந்த அதே ஔபபத்தியம்ங்கிற காரியத்தை இந்த கோபிகைகள் பண்ணுற போது அந்த உபபதி ஸ்தானத்தில் யார் இருக்கா? பரமாத்மா கிருஷ்ணன் இருக்கார். அப்போ ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, ஔபபத்தியம்ங்கிற அந்த ஒரே காரியம் வந்து வேற ஒரு ஜீவன் இருக்கிற போது அது தோஷத்தை ஏற்படுத்துறது. அதே உபபதி ஸ்தானத்தில் பரமாத்மா இருக்கிற போது அதே ஔபபத்தியம்ங்கிற கோபிகைகளுடைய காரியம் அவளுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறேன். அப்போ காரியம் ஒன்று தான், ஔபபத்தியம்ங்கிற காரியம் ஒன்று தான். அப்போ அது இப்போ மட்டும் ஏன் தோஷத்தை ஏற்படுத்தலைன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு மகான்கள் என்ன பதில் சொல்லியிருக்கானா, திருஷ்டாந்தத்தை சொல்லியிருக்கா. ஆமயோ யஸ்ச பூதானாம் ஜாயதே ஏன சூரத ததேவ ஹ்யாமயம் திரவ்யம் ந புனாதி சிகித்சிதம். கடலை இருக்கு, கடலைய வெறுமன அப்படியே சாப்பிட்டோம்னா பித்தம்ங்கிற வியாதி வருது. ஆனா அதே கடலைய வெள்ளப்பாகில் போட்டு வெள்ளை உருண்டையா பண்ணி சாப்பிட்டோம்னா அப்போ அது வந்து அந்த பித்தத்தை ஏற்படுத்துறது இல்லை. அப்போ பாருங்க, ஒரே கடலைங்கிற அந்த உணவு ஒரு சமயம் பித்தம்ங்கிற வியாதியை ஏற்படுத்துறது, வெள்ளத்தோடு சேர்ந்து கொடுத்தோன்னா அப்போ அது வந்து உடம்புக்கு வியாதியை ஏற்படுத்துறது இல்லை, மாறாக புஷ்டியை அது ஏற்படுத்துகிறது. அதனால இதை வந்து திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஏவம் நிருணாம் கிரியாயோகாக சர்வே சம்ஸ்ருதி ஹேதவக தயேவாத்ம விநாசாய கல்பந்தே கல்பிதா பரே. அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு பூஜையை பண்ணுறோம், சுவாமிக்கு அர்ச்சனத்தை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சுவாமி பூஜை இதெல்லாம் நம்ம பண்ணுற பொழுது அதை பண்ணுற அந்த கர்மாங்கிறத பண்ணுற போது நம்ம வந்து பலன் எனக்கு வேணும்னு நினச்சி பண்ணினோம்னா அப்போ அந்த கர்மா வந்து நமக்கு பந்தத்தை ஏற்படுத்துறது. ஆனால் அதே சுவாமியை அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறதுங்கிற அதே கர்மாவையே சுவாமி எனக்கு அதோட பலன் வேணாம், நான் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த கர்மாவை பண்ணுறேன்னு அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு அந்த கர்மாவை பண்ணினா அப்போ அந்த கர்மா என்ன ஆறுதில்லை, நம்மளோட ஒட்டிக்க
ஒட்டிக்காது. அதனால பாருங்க, ஒரே கர்மா தான், அது நம்ம எந்த மனோபாவத்தை வச்சுட்டு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலன்கிறது மாறிக்கிறது. அதனால இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் சில திருஷ்டாந்தங்கள் இருக்கு. அதே பிரகாரம் இந்த ஔபபத்தியம்ங்கிற காரியம் அது வேறு ஒரு புருஷனை குறித்து செய்யப்பட்டால் அப்போ அது தோஷம். ஆனால் அதே ஔபபத்தியம் பகவானை ஆசிரியிச்சு பண்ணினா அது தோஷம் ஆகாது. அதனால இந்த பகவான்கிட்ட நமக்கு வர இந்த பிரீத்தி பிரியம் அந்த காமம்ங்கிறது இருக்கே, பகவான்கிட்ட ஏற்படுற காமம்ங்கிறது மித்த வஸ்துக்களில் ஏற்படுற காமத்தை விட வேறானது. பாருங்க, மித்த வஸ்துக்கள் மேலே நமக்கு ஏற்படுறதும் காமந்தான், பகவான் மேலே ஏற்படுற பிரியமும் அதுவும் காமந்தான். ஆனால் இந்த ரெண்டு காமமும் ஒன்று அல்ல, அவைகளுக்குள்ள ஒரு வேறுபாடுங்கிறது இருக்குது. என்ன வேறுபாடு இருக்குன்னா அதை தசமஸ்கந்தத்திலேயே சொல்லியிருக்கு. ந மையாவேசிததியாம் காமஹா காமாய கல்பதே பர்ஜிதா க்வதிதா தானாகா பிராயோ பீஜாய நேஷ்யதே. அதாவது மித்த வஸ்துக்கள்கிட்ட நமக்கு ஏற்படுற காமத்துக்கும் பகவான்கிட்ட ஏற்படுற காமத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், மித்த வஸ்துக்கள்கிட்ட நமக்கு காமங்கிறது ஏற்படுறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த வஸ்து நமக்கு கிடைச்சுடுத்துனா அந்த காமங்கிறது பூர்த்தி ஆகிடும். ஆனால் அந்த வஸ்து கிடச்சி அந்த காமங்கிறது பூர்த்தியான உடனே நமக்கு சும்மா இருக்க முடியாது, வேற ஒரு வஸ்து மேலே அந்த காமங்கிறது ஏற்படும். அதனால மித்த வஸ்துக்கள் மேலே ஏற்படுற காமங்கிறது படிப்படியாக வெவ்வேறு காமங்களை தூண்டக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரு வஸ்து மேலே நமக்கு காமம் ஏற்பட்டு அந்த வஸ்துவை நம்ம அடைஞ்சோம்னா அந்த வஸ்துவை அடைஞ்சோன்னா நமக்கு ஒரு சுகம்ங்கிறது கிடைக்கும். முதல்ல இது சுகமாக இருந்தால் கூட அந்த வஸ்துவினால் ஏற்பட்ட அந்த சுகம்ங்கிறது துக்கமாக மாறிடும். அதனால மித்த வஸ்துக்கள் மேலே நமக்கு ஏற்படுற காமத்தில் இந்த ரெண்டு தன்மைகள் இருக்குது. ஒரு தன்மை என்ன, அந்த வஸ்துவை அடைஞ்சோன்னே ஏற்பட்ட சுகமே பின்னால் துக்கமாக மாறிடும். அது மட்டும் இல்லை, அந்த வஸ்துவை அடைஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு வஸ்து மேலே காமங்கிறது ஏற்படும். அதனால பிற வஸ்துக்கள் மேலே நமக்கு இருக்கிற அந்த காமங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு விதையை போன்றது. ஒரு விதையை பூமியில் நட்டோம்னா என்னாகும், அது இன்னொரு செடியை முளைச்சிக்கும். அந்த செடியிலேருந்து ஒரு விதை ஏற்படும், அந்த விதை திரும்ப செடியை முளைச்சிக்கும். அதனால மித்த வஸ்துக்கள் மேலே ஏற்படுற காமங்கிறது இந்த மாதிரி ஒரு முளைக்கக்கூடிய விதை போன்றது. ஆனால் அதே வஸ்துக்கள் மேலே ஏற்படுற அந்த பிரியம்ங்கிறது பகவான் மேலே நமக்கு தெய்வாதீனமாக அதிர்ஷ்டவசமாக ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். பகவான் மேலே ஏற்படுற அந்த காமங்கிறது நமக்கு சுகத்தை கொடுக்கும். அது எப்பவுமே சுகமாக தான் இருக்கும், அது துக்கமாக மாறவே மாறாது. அப்போ பகவான் மேலே இருக்கிற காமங்கிறது எப்பவும் நமக்கு சுகத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பகவான் மேலே ஏற்பட்ட காமம் நமக்கு சுகத்தை கொடுத்தோன்னே நமக்கு வேற வஸ்துக்கள் மேலே காமங்கிறதே ஏற்படாது. பகவான் மேலே ஏற்பட்ட அந்த காமமே தொடர்ச்சியாக நீடித்து அதுவாக விருத்தியாகிண்டே போகும். அதனால் பிற வஸ்துக்கள் மேலே ஏற்படுற காமத்துக்கும் சுவாமி மேலே ஏற்படுற காமத்துக்கும் இந்த மாதிரி வித்தியாசங்கள் உண்டு. அதனால் சுவாமி மேலே ஏற்பட்ட காமம் அதுக்கப்புறம் பிற வஸ்துக்களில் காமத்தை ஏற்படுத்த மாட்டேங்கிறது இல்லையோ. அதனால சுவாமி மேலே ஏற்படுற அந்த காமங்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது வறுக்கப்பட்ட விதை அல்லது வேக வைக்கப்பட்ட விதை. முன்னால் சொன்னது சாதாரண விதை, அது முளைக்கக்கூடியது. அதே விதையே நம்ம வறுத்துவிட்டோம்னாலோ அல்லது வேக வச்சுவிட்டோம்னாலோ அது வேற செடியாக அது முளைக்கவே முளைக்காது. மாறாக வறுத்ததுக்கப்புறம் வேக வச்சதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அது நமக்கு புஷ்டியை கொடுக்கும். அதனால பகவான் மேலே ஏற்படுறத காமங்கிறது நமக்கு பக்தியை ஏற்படுத்தி நமக்கு அது புஷ்டியை கொடுக்கும்னு சொல்லி, அதனால இந்த ஔபபத்தியம்ங்கிற காரியத்தை பகவான்கிட்ட பண்ணுற போது தோஷங்கிறது கிடையாது. அதனால கோபிகைகள் பரதாராக அவளுக்கு காந்தபாபம் இருந்தாலும் அதனால தோஷம் இல்லைன்னு சொன்னான். சரி, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துட்டோம், சுவாமி கிருஷ்ணனுக்கும் தோஷம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன் இந்த ராசலீலையை பண்ணதுனால கிருஷ்ணனுக்கு தோஷம் இல்லைங்கிறதுக்கு ஏற்கனவே என்ன காரணம் நம்ம பார்த்தோம். விஸ்தாரமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் அவ இஷ்டம் போல காரியங்களை பண்ணுறா. சித்தம்போக்கு
சிவம் போக்குன்னு சொல்கிறப்போ இல்லையா. அதனால் ஞானிகள் வந்து அவள் இஷ்டம் போல் காரியம் பண்ணுறா. அவள் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னெலாம் யோஜனை பண்ணுறதில்லை. அவள் பாட்டில் காரியங்களை பண்ணுறா. அந்த காரியங்கள் அவளுக்கு பந்தத்தை ஏற்படுத்துறதில்லை, பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை. அதனால் கிருஷ்ணனுக்கும் பாதிப்பு இல்லைன்னு ஒரு சமாதானத்தை விஸ்தாரமாக பார்த்தோம். இப்போ இந்த 33வது அத்தியாயத்திலேயே 36வது ஸ்லோகத்தில் இன்னொரு விதத்திலையும் இந்த சுவாமி கிருஷ்ணனுக்கு பாதிப்புங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டான். சுவாமி கிருஷ்ணனுக்கு பாதிப்பு இல்லைங்கிறதுக்கு இது 2வது சமாதானம். முதல் சமாதானம் என்ன? ஞானிகளுக்கே பாதிப்பு இல்லை, கிருஷ்ணனுக்கு எங்கே பாதிப்பு இருக்குங்கிறது ஒரு சமாதானம். இப்போ 2வது சமாதானத்தை இந்த 36வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. கோபீனாம் தத்பதீனாம் ச சர்வேஷாம் சாபி தேஹினாம் யோந்தரதி சோத்யக்ஷः ஏஷ கிரீடன தேகபாக். இந்த கோபிகைகளோட ராசலீலையை பண்ணினதுனால கிருஷ்ணனுக்கு எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா இந்த கிருஷ்ணன் யாரு அப்படின்னா, இந்த கோபிகைகள் இருக்காளோ இல்லையோ, அவரோட இந்த ராசலீலையை பண்ண வந்த கோபிகைகள் இருக்காளே, அந்த கோபிகைகளுடைய சரீரத்துக்கு உள்ளேயே அவர் வந்து அந்தர்யாமியா அந்த கிருஷ்ணன்கிறவர் இருக்கார். கோபிகைகள் சரீரத்தில் மட்டும் கிருஷ்ணன் அந்தர்யாமியா இல்லை, அந்த கோபிகைகளுடைய கணவர்கள் இருக்காளோ இல்லையோ, பரதாராகன்னு வச்சுட்டா இந்த கோபிகைகளுடைய கணவர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களுடைய சரீரத்திலையும் இந்த சுவாமி வந்து அந்தர்யாமியாக இருக்கார். அப்போ பாருங்க, கோபிகள் சரீரத்துக்குள்ளேயே சுவாமி அந்தர்யாமியாக இருக்காருன்னா, அப்படிப்பட்ட சுவாமி அந்த கோபிகைகள் சரீரத்தை ஸ்பர்சத்தினால, அவர் சரீரத்தை தொட்டதினால அவருக்கு எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொல்லி, அதனால அந்த பகவான் வந்து அப்படிப்பட்டவர், அந்தர்யாமியாக எல்லார் சரீரத்திலையும் அவர் இருக்கார். அவர் இருக்கிறதுனால தான் நம்மளால் காரியங்களையே பண்ண முடியுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால அவர் இருக்கிறதுனால தான், அவர் அந்தர்யாமியாக உள்ளே இருந்து ஆதாரமாக இருக்கிறதுனால தான் நம்மளால் காரியங்களை பண்ண முடிகிறது. அதனால் அவர் அந்தர்யாமி ஸ்வரூபமாகவும் இருக்கார். அதனால் யோந்தரதி சோ அத்தியக்ஷா, அவர் தான் உள்ளுக்குள்ளே இருக்கார்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அதனால தான் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. என்ன மந்திரம்னா, யோ மனசி திஷ்டன் மனசோந்தரக யம் மனோ ந வேத யஸ்ய மனசரீரம் யோ மனோந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா சர்வாந்தர்யாம்யமிருதः. ஏஷத ஆத்மா சர்வாந்தர்யாமி, அந்த பகவான் தான் அந்தர்யாமியாய் எல்லார் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார். அதனால யோ மனசி திஷ்டன்னு, மனசுக்குள்ளேயும் பிரவேசிச்சு அந்தர்யாமியா அவர் இருக்கார்னு இந்த பிருஹதாரண்யக உபனிஷத் மந்திரமும் ரொம்ப அழகா சொல்றது. அதையே தான் புருஷ சூக்தத்திலையும் அந்தர்பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, அந்த சிவன் நாராயணர் இருக்காரே, அவர் இந்த பிரபஞ்சத்தில் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கார். அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்திலையும் அவர் உள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கார்னு புருஷ சூக்தமும் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பிருஹதாரண்யக உபனிஷத்திலேயே இன்னொரு மந்திரமும் இருக்கு. என்ன மந்திரம்னா, யதாக்னேஹே க்ஷுத்ராக விஷ்புலிங்காக வியுச்சரந்தி ஏவமேவ ஏதஸ்மாத் ஆத்மனக சர்வே லோகாக சர்வே தேவாக சர்வே பிராணாக சர்வாணி பூதானி வியுச்சரந்தி. அதாவது என்ன சொல்லி கொடுத்துன்னா பிருஹதாரண்யகம், இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு சட்டியில் நெருப்பு எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா, அந்த நெருப்புலேருந்து நெருப்பினுடைய தீப்பொறிகள் வந்து எல்லா இடத்துலையும் கிளம்பி போகும். அப்போ ஒரே நெருப்புலேருந்தே பல தீப்பொறிகள் கிளம்புறது. அப்போ அந்த தீப்பொறிகள் எல்லாம் எதனுடைய அம்சம்? அந்த அக்னியினுடைய அம்சம்தான். அதனால தீப்பொறிகளாக இவைகள் தனிச்சிருக்குங்கிறதுனால அவைகள் வேற ஸ்வரூபம்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த தீப்பொறிகள் எல்லாம் அக்னியினுடைய ஸ்வரூபம். அதே பிரகாரம் இந்த பரமாத்மா இருக்கார் இல்லையோ, அந்த பரமாத்மா கிட்டேந்து தான் எல்லா ஜீவராசிகளும் உண்டாகின்றன, எல்லா லோகங்களும் உண்டாகின்றன, எல்லா தேவதைகளும் உண்டாரா, எல்லா ஜீவராசிகளும் உண்டாருது. அப்போ அதனால அந்த பரமாத்மா கிட்டேருந்து எல்லா ஜீவராசிகளும் உண்டாருதுங்கிற காரணத்தினால அந்த ஜீவராசிகள் யாரு?
பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் தான். எப்படி தீப்பொறிகள் அக்னியினுடைய ஸ்வரூபமோ அது மாதிரி பரமாத்மா கிட்டேருந்து உண்டாகிற எல்லா ஜீவராசிகளும் அதே பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் தான். அதனால பாருங்க, அப்போ அந்த ஜீவராசிகள் புருஷாளாகவும் இருக்கலாம், ஸ்திரீகளாக இருக்கலாம். ஏன்னா ஜீவாத்மாக்கள் 2 விதமாக இருக்கலாம் இல்லையா? அதனால புருஷர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவாத்மாக்களும் யார்கிட்டேருந்து உண்டாரா? பரமாத்மா கிட்டேருந்து உண்டாறதுனால அவர்கள் எல்லாரும் பரமாத்மாவை விட வேறுபட்டவர்கள் அல்ல. அதனால பாருங்க, இப்போ இந்த கோபிகைகள் ராசலீலைக்கு வந்தாலும் இல்லையோ, அவளும் யாருக்கிட்டேருந்து உண்டாயிருக்கா? பரமாத்மா கிருஷ்ணன்கிட்டேருந்து உண்டானவா தான். அப்போ அவள் கிருஷ்ணனுக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்டவாளோட அந்த பகவான் ராசலீலையை பண்ணால் அதில் தோஷங்கிறது கிடையாதுன்னு பிருகதாரண்யக உபனிஷத் இன்னும் இதே சமாதானத்தை வர்ணனம் பண்ணிது. அதுக்கப்புறம் கீதையிலையும் கண்ணன் இதே விஷயத்தை சொல்லியிருக்கார். மமைவாம் சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகா. அர்ஜுனா, இந்த உலகத்தில் ஜீவன் இருக்காளோ இல்லையோ, அந்த ஜீவர்கள் எல்லாரும் என்னோட அம்சம்தான்ப்பா. அவன் என்னை விட வேறானவர்கள் அல்ல, என்னோட அம்சம்தான்னு இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவினுடைய அம்சமாகவே இருக்கிறதுனால அவ பரமாத்மாவை விட வேறுபட்டவர்கள் அல்லன்னு சொன்னான். அதனால இத்தனை விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிண்டு சாரார்த்த தரிசனிங்கிற வியாக்கியானத்தில் ஒரு அழகான சுவாரஸ்யம் சொல்லியிருக்கா. என்ன சுவாரஸ்யம்னா, ந தஸ்ய பரோ நாம கஷ்சித் இதி கேவ பரதாரா. அதாவது இந்த கிருஷ்ணன் இருக்காரோ இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்திரீயையுமே பிறருடைய மனைவிகள்னே சொல்ல முடியாதுன்ட்டா. பாருங்க, இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம்? இந்த கோபிகைகள்லாம் பிறருடைய மனைவிகள்னு சில துஷ்டர்கள் சொல்கிறத ஒத்துண்டு பதில் சொல்லிட்டு வந்தோம். இப்போ இங்கே சாரார்த்த தரிசனியில் என்ன சொல்லிவிட்டார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்திரீகள் யாரையுமே பிறருடைய மனைவிகள்னு சொல்ல முடியாது. எப்போ? கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த மட்டில். அதுக்கு என்ன காரணம்னா, ந தஸ்ய பரோ நாம கஷ்சித் இதி கேவ பரதாரா. இப்போ உதாரணமாக இந்த உலகத்தில் ராமன் பெயரோட ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கலாம். அந்த ராமன்கிற மனுஷனுக்கு ஒரு பத்னி இருக்கா. அதே மாதிரி கிருஷ்ணன் ஒரு மனுஷன் இருக்கான். அப்போ அந்த கிருஷ்ணன்கிற அந்த மனுஷனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ராமனுடைய மனைவிங்கிறவள் எப்படிப்பட்டவள்? வேறு ஒரு புருஷனுடைய மனைவி. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அந்த ராமன்கிறவன் இந்த கிருஷ்ணனை காட்டிலும் வேறுபட்டவன். ஏன் வேறுபட்டவன்னா, இந்த கிருஷ்ணன்கிற மனுஷனுக்கும் அந்த ராமன்கிற மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் வேற ஜீவன், அவன் வேற ஜீவன். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த ராமனுடைய பத்னிங்கிறவள் இந்த கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு புருஷனுடைய வேறு ஒரு மனிதனுடைய பத்னின்னு ஆவ. ஆனால் இந்த கிருஷ்ணன்கிற மனுஷனுக்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மா இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா இங்கே இருந்தார்னா, அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த ராமன்கிற மனுஷனுடைய பத்னி வேறு ஒருவனுடைய பத்னியாக ஆக மாட்டாள். என்ன காரணம்னா, இந்த கிருஷ்ணன் பரமாத்மா இருக்கார் இல்லையோ, அவரே தான் அந்த ராமன்கிற மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கார். அவர் இருக்கிறதுனால தான், அவர் உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா ஆத்மஸ்வரூபமா அவர் இருக்கிறதுனால தான் அந்த ராமன் ஜீவிச்சுண்டு இருக்கான். அந்த ராமன்கிற மனுஷன் ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கும் அவன் பலவிதமான காரியங்களை பண்றது, விவகாரங்கள் பண்றது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் காரணம். அப்போ அவனுடைய சக்தி, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருக்கா? இந்த கிருஷ்ண பரமாத்மா காரணமாக இருக்காருன்னா, அந்த ராமன்கிற மனுஷன் யாரை விட வேறு இல்லை,
கிருஷ்ண பரமாத்மாவிட வேறு இல்லை. ஏன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா இல்லைன்னா யார் கிடையாது? அந்த ராமன்கிறவனே அவனே கிடையாது. அப்படி இருக்கிற போது அந்த ராமன்கிற மனுஷனை கிருஷ்ண பரமாத்மாவை விட வேறானவன் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த ராமன்கிற மனுஷனை கிருஷ்ண பரமாத்மாவை விட வேறானவன்னு சொன்னாதான் அந்த ராமன்கிற மனுஷனுடைய மனைவி வேறு ஒரு புருஷனுடைய மனைவின்னு ஆவா. ஆனால் இந்த ராமன்கிறவனே இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு புருஷன் அவனை சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அப்போ அவனுடைய மனைவியை, அந்த ராமன்கிற மனுஷனுடைய மனைவியை எப்படி வேறு புருஷனுடைய மனைவின்னு சொல்ல முடியும் கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும்? அதனால இதே பிரகாரம் இந்த ராமன்கிற மனுஷனை போலவே தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களோ அவள்லாம் யார் இல்லாமல் இல்லை, கிருஷ்ணன் இல்லாமல் அவள்லாம் கிடையாது. அதனால கிருஷ்ணனுடைய தயவு அனுகிரகம் இல்லாமல் அவர்கள்லாம் இருக்க முடியாதுங்கிறதுனால அவர்களை வேறு புருஷர்களாக பாவிக்க முடியாது. அதனால அவர்களுடைய மனைவிகளையும் வேறு புருஷர்களுடைய மனைவிகளாக பாவிக்க முடியாதுன்னு சொல்லி, அதனால அவதார காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிற பொழுது ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்திரீக்கும் அவர் உபபதியாக ஆக மாட்டார். எந்த ஸ்திரீக்கும் அவர் உபபதியாக ஆக மாட்டார். மாறாக பாருங்கோ, அவ கணவனுக்கே யார் சக்தியை கொடுக்குறவராக இருக்கார்? இவர் தான் சக்தியை கொடுக்குறவராக இருக்கனால கிருஷ்ணன்கிறவர் ஜெகத்பதியாக இருக்கார் எல்லாருக்கும். அவர் எதை ஆக மாட்டார்? உபபதியாக ஆக மாட்டாருங்கிறதாக சொல்லி, அதனால சாரார்த்த தர்சினிங்கிற வியாக்கியானம் சொன்னா, பிரசித்த ஜாரத்வஸ்ய தஸ்மின் அயோகாத். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்திரீகளை பொறுத்த வரைக்கும் அவதார காலத்தில் கிருஷ்ணன் எந்த ஸ்திரீக்குமே உபபதியாக ஆக மாட்டார். தாலி கட்டின புருஷனை காட்டிலும் வேறானவராக அவர் ஆக மாட்டார். பின்ன எப்படி ஆவார்? ஜெகத்பதி தான். அவர் ஜெகத்பதியாகத்தான் இருப்பாருங்கிறதாக ஒரு சமாதானத்தை சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கோ, சரி இந்த கோபிகைகள் காந்தபாவத்தோட கிருஷ்ணன் கிட்ட வந்தார், அவளுக்கும் பெசகு இல்லைன்னு சொல்லிட்டேன். சுவாமி கிருஷ்ணனுக்கும் அதனால பெசகு இல்லைன்னு நீங்கள் சொல்லிவிட்டேள். இருந்தாலும் கிருஷ்ணன் இப்படி பண்ணது நன்னா இல்லை. ஏன்னா அவர் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். அபராஜிதமான வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி பூலோகத்தில் மனுஷனா அவதாரம் பண்ண கிருஷ்ணன் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சட்ட திட்டங்களை கொஞ்சம் மதித்து நடக்க வேண்டாமா? அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சட்ட திட்டங்களை அனுசரித்து அவர் நடந்தால் தானே எல்லாரும் நடப்பா. அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரி பிறருடைய மனைவிகளோடு சேர்ந்து இந்த ராசலீலையை பண்ணினதுங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிறவா ஒத்துக்க மாட்டா. உலகத்தில் இருக்கிற அந்த சட்டத்திட்டத்துக்கு அது ஒத்துவல்ல. அப்படிப்பட்ட காரியத்தை ஏன் கிருஷ்ணன் பண்ணினார்னு திரும்ப இந்த சந்தேகத்தை எழுப்பலாம். அதுக்கு தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டார். என்ன ஏற்கனவே பதில் சொல்லிட்டார்? ஞானிகளே இந்த உலகத்தில் இருக்கிற சாஸ்திரங்கள் சொன்ன விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்படுறதில்ல. அப்படி இருக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா என்னத்துக்காக கட்டுப்படணும்? அவரை எந்த சட்டத்திட்டமும் அவரை கட்டுப்படுத்தாதுன்னு நிஸ்திரைகுண்யே பதி விசரதாம் கோ விதிஹி கோ நிஷேதா. இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் அகப்பட்டுருக்கிற ஜீவர்களாக இருக்கிற நம்ம தான் எதுக்கு கட்டுப்படணும்? அந்த உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம தான் கட்டுப்படணும். ஆனால் இந்த உலகத்தில் ஞானிகள் மகான்கள் இருக்கா, அவ இந்த சம்சாரத்தில் இருக்கிற பந்தத்தை விலக்கி கொண்டு விட்டார்கள். சம்சார பந்தத்தை விலக்கிட்டார். அன்றைக்கே நம்ம ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம். என்ன திருஷ்டாந்தம்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது இருக்கும் இல்லையா, அது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய லீலா வினோதம். அவர் தான் லீலையாக எதை சிருஷ்டி பண்ணியிருக்கார்? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த சம்சாரம்ங்கிறது அவரால் தான் ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த சம்சாரம்ங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவினுடைய லீலா விளையாட்டு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலா விளையாட்டு இந்த சம்சாரம். அப்போ ஒரு விளையாட்டுன்னு எடுத்துட்டோம்னா அந்த விளையாட்டில் வெற்றிங்கிறது உண்டு, தோல்விங்கிறது உண்டு. எந்த ஒரு விளையாட்டுலேயும் வெற்றி உண்டு, தோல்வி உண்டு. அப்போ அந்த விளையாட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபடுறாளோ அவள்லாம் எதுக்கு ஆசைப்பட்டு ஈடுபடுறாள்? அந்த விளையாட்டில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், தோல்வி கிடைக்கப்படாதுங்கிறதுக்காக அதை உத்தேசித்து தான் அந்த விளையாட்டில் ஈடுபடுறவாள்லாம் அந்த விளையாட்டில் ஈடுபடுறா. அப்போ அந்த விளையாட்டில் வெற்றி நமக்கு வரணும், தோல்வி வரப்படாது அப்படின்னு நினச்ச அந்த விளையாட்டில் ஈடுபடுறவாளுக்கெல்லாம் அந்த விளையாட்டினுடைய சட்ட திட்டங்கள்லாம் அவளை
கட்டுப்படுத்தும். அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த விளையாட்டை விளையாடணும். அதே மாதிரி இந்த ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தை லீலையாக சிருஷ்டி பண்ணியிருக்கார், சம்சாரத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அப்போ அந்த சம்சாரத்தில் அது பகவானுடைய லீலா விளையாட்டு. அப்போ அந்த லீலா விளையாட்டில் புண்ணியத்தை பண்ணினா சுகம், பாபத்தை பண்ணினா துக்கம்னு ஒரு விதியை யார் ஏற்படுத்தியிருக்கா? சுவாமி ஏற்படுத்தியிருக்கா. அப்போ சுவாமியினுடைய இந்த பிரபஞ்சம்ங்கிற அந்த விளையாட்டில் ஜீவர்களாக இருக்கிற நம்மளாம் ஈடுபடுறோம். இந்த ஜீவர்கள்லாம் நம்மளாம் இந்த சம்சாரம்ங்கிற பகவானுடைய லீலா விளையாட்டில் நம்ம ஈடுபடுறோம். எதுக்காக ஈடுபடுறோம்? நமக்கு சுகம்ங்கிறது கிடைக்கணும், துக்கம்ங்கிறது கிடைக்கப்படாதுங்கிறதுக்காக நம்ம இந்த பகவானுடைய லீலா விளையாட்டாக இருக்கிற சம்சார வாழ்க்கையில் நம்ம ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடுற போது சுகம் வேணும்னு நினைக்கிறோம், துக்கம் வேண்டாம்னு நினச்சாக்கா அப்போ நம்ம எதுக்கு கட்டுப்படணும்? அந்த பகவானுடைய லீலா விளையாட்டில் அவர் சொன்ன தர்மசாஸ்திரங்கள் மூலமாக ஏற்பட்ட புண்ணிய பாபங்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் மகான்கள் இருக்காளோ இல்லையோ, அவ தங்களுடைய சரீரத்திலேயே அவளுக்கு அகங்காரங்கிறது கிடையாது, அபிமானம்ங்கிறது கிடையாது. சரீரத்திலேயே அகங்காரம் அபிமானம் இல்லாததுனால அவளுக்கு இந்த வெளி உலகத்தில் பற்றுங்கிறது அவளுக்கு கிடையாது. இப்போ வெளி உலகத்தில் பற்று இல்லாத ஞானிகள் யோகிகள் அவ எதில் பங்கேற்பதில்லை. பகவானுடைய அந்த லீலா விளையாட்டாக இருக்கிற சம்சாரத்தில் அவ பங்கேற்கிறது இல்லை. அவள் விட்டேத்தியாக இருக்கா. எந்த சரீரத்தை அடைஞ்சிருக்காளோ அந்த சரீரம் இருக்கிற சம்சாரத்தையே துச்சமாக மதித்து சம்சாரத்திலேருந்து அவள் ஒதுங்கி இருக்கிறதுனால அந்த பகவானுடைய லீலா விளையாட்டில் யார் ஈடுபடுறதில்லை? மகான்கள் ஈடுபடுறதில்லை. அவளுக்கு அகங்காரம் கிடையாது, கர்மபந்தம் கிடையாது. அதனால புண்ணியத்தை பண்ணி கிடைக்கிற சுகத்தினால அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால அவள் எப்போவாவது எதிர்ச்சியாக தெரியாமல் பாபம் பண்ணினா அந்த துக்கமும் அவளை பாதிக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். அதனால அந்த மகான்கள் இந்த சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறதுனால அவளுக்கு எது கிடையாது? இந்த சம்சார வாழ்க்கையில் ஈடுபடுறவனுக்குன்னு சொல்லப்பட்ட இந்த புண்ணிய பாப சாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ மகான்களுக்கே அப்படி கிடையாதுன்னா கிருஷ்ணனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அவதார காலத்தில் என்னத்துக்காக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டான். அப்போ பாருங்க, இந்த கோபிகைகள்லாம் பரதாராக பிறருடைய மனைவிகள். அவளுக்கு அந்த ராசலீலைக்கு கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு அந்த பிருந்தாவனத்துக்கு வரபோது கூட அவர்களுக்கு காந்த பாவம்ங்கிறது தான் இருந்தது. கிருஷ்ணனை உபபதின்னு நினச்சின்னா வந்தான்னு அதை வச்சுக்கிண்டு அப்படி வச்சிருக்கிற போது கிருஷ்ணனுக்கும் தோஷம் இல்லை, கோபிகைகளுக்கும் தோஷம் இல்லைன்னு ஒரு சமாதானத்தை பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த கோபிகைகள் பரதாராக அவர்களுக்கு கிருஷ்ணனை பார்க்குற போதெல்லாம் அவர் தங்களுடைய கணவனை காட்டிலும் வேறான உபபதிங்கிற எண்ணம், காந்தபாவம் முதல்ல இருந்தது. அவள் கோகுலத்தில் வசிச்சுட்டு இருக்கிற போது ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணனை அவள் காந்தன் நினச்சா, உபபதின்னு நினச்சா. ஆனால் அந்த கோகுலத்திலேயே பகவான் 7 நாட்கள் அகோராத்திரம் அந்த விடாமல் பெரிய ஆலங்கட்டி மழை புயலோட பெஞ்ச சமயத்தில் பகவான் தன்னுடைய இடது கையினுடைய சுண்டு விரலில் இருக்கிற அந்த நகத்தினுடைய நுனியினால அந்த பெரிய கோவர்தன மலையை உத்தரணம் பண்ணி அந்த கோகுலத்தை சம்ரக்ஷணம் பண்ற ஒரு அதிமானுஷமான லீலையை கிருஷ்ணன் பண்ணின உடனே கோபிகைகள் புரிஞ்சுட்டான். கோபிகைகள் நினைச்சா இத்தனை நாளா இந்த கிருஷ்ணனை நம்ம கணவனை காட்டிலும் வேறான ஒரு ஜார புருஷன்னு நம்ம நினைச்சோம். அது தப்பு. அந்த கிருஷ்ணன் உபபதி கிடையாது, அவர் ஜெகத்பதி, அவர் பரமாத்மாங்கிற அந்த பரமாத்ம பாவம் யாருக்கு வந்துருத்தோம்? கோபிகைகளுக்கு வந்துடுது. இப்போ இந்த 2வது தடவை இந்த டிஸ்கஷனை நம்ம பண்ணுற போது எதை ஞாபகம் வச்சுக்கணும்? கோபிகைகளுக்கு முதல்ல காந்தபாவம் இருந்தது, அதுக்கப்புறம் அது மாறி கோவர்தன லீலைக்கு அப்புறம் பரமாத்ம பாவத்தை அவளுக்கு ஏற்படுத்தி விடுத்தோம். அதனால கோவர்தன லீலைக்கு அப்புறம் தான் எந்த லீலை வருது? இந்த ராசலீலை வருது. அதனால ராசலீலைக்கு பகவான் வேடுகானம் பண்ணி இந்த கோபிகைகளை அழைச்ச போது அவள் என்ன எண்ணத்தோடு வந்தா? கிருஷ்ணன் பரமாத்மாங்கிற எண்ணத்தோடு தான் வந்தாங்கிற அதுதான் இந்த டிஸ்கஷனுக்கு அடிப்படையான கருத்து. அப்போ பாருங்க, கிருஷ்ணன் பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டானா அவள் கிருஷ்ணன்கிட்ட வந்ததில் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிடுத்துன்னா,
இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்திரீகள் மட்டும் பகவான்கிட்ட வரணும்னு சாஸ்திரம் சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்கள் இருக்காள் இல்லையா, அவளுமே யார்கிட்ட வரணும்? அதே கிருஷ்ண பரமாத்மர் தான் வரணும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, அவள் எல்லாருமே யார்கிட்ட வரணும்? பரமாத்மா கிட்ட தான் வரணும். அப்படிப்பட்ட பரமாத்மா கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு இந்த கோபிகைகள் வந்ததில் எந்த பெசகும் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, சயேவ வாசுதேவோசௌ சாட்சாத் புருஷ உச்சியதே ஸ்ரீப்ராயமிதர சர்வம் ஜகத் பிரம்ம புரஸ்ஸரம். அதனால இந்த உலகத்தில் நதிகள் இருக்கும் இல்லையா, காவேரி, கங்கா, நர்மதா, யமுனா, கோதாவரி, இது மாதிரி பல நதிகள் இருக்கு. இந்த எல்லா நதிகளுக்கும் ஸ்திரீகளோட பேரை தான் வச்சிருக்க. எந்த ஒரு நதிக்கும் ஒரு புருஷனுடைய பேரையே வைக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நதிகள் இருக்கும் இல்லையா, இந்த நதிகளுக்கு என்ன லட்சணம்னா சமுத்திரத்தை போய் அடைஞ்சிடும். அதனால சமுத்திரத்தை அடைவதை குறிக்கோளாக கொண்டிருக்கிற காரணத்தினால நதிகளுக்கு என்ன பெயர் சூட்டியிருக்க? ஸ்திரீகளுடைய பெயரை சூட்டியிருக்கா. அப்படி பார்க்குற போது இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, அவள் எல்லாருமே யாரை போய் அடையணும்? பரமாத்மாவை அடையணும். அப்போ பார்த்தா நதிகளுக்கெல்லாம் அவைகள் சமுத்திரத்தை அடைய வேண்டியிருக்குங்கிற காரணத்தினால ஸ்திரீகளுடைய பெயரை சூட்டியிருக்கான்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாருமே பரமாத்மாவை போய் அடைய வேண்டியிருக்குங்கிற அந்த லட்சணத்தை வச்சுட்டு பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாருமே ஸ்திரீகள்னு சொல்லணும். எல்லாரையுமே என்னன்னு சொல்லிடலாம்? ஸ்திரீகள் தான் சொல்லிடலாம். அப்போ அதனால சயேவ வாசுதேவோசோ, அதனால இந்த உலகத்தில் இருக்கிற புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாருமே பகவான் அடைய வேண்டிய காரணம் இருக்கிற காரணத்தினால புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக ஸ்திரீகள்னே சொல்லிடலாம். அவள் எல்லாரையும் ஸ்திரீகள்னு சொல்லிட்டா அவள் அடைய வேண்டிய அந்த பரமாத்மா ஒத்தர் தான் புருஷன்னு சொல்லியிருக்கா. அதனால சயேவ வாசுதேவோசோ சாட்சாத் புருஷ உச்சதே ஸ்ரீப்ராயம் இதர சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்ஸரம் அப்படின்னு சொன்னதுனால அப்போ புருஷர்கள் கூட தங்களை ஸ்திரீகளாகவே பாவிச்சுண்டு யார்கிட்ட வரணும்? புருஷனாக இருக்கிற பரமாத்மா கிட்ட வரணும். அப்படி இருக்கிற போது பரமாத்ம பாவத்தை அடைந்த இந்த கோபிகைகள் அந்த கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்ததில் எந்த பெசகும் கிடையாதுன்னு ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. யா பிரீதிஹி அபிவேகானாம் விஷயேஷ்வனபாயினி துவாம் அனுஸ்மரத சாமே ஹிருதயான்மாபசர்பது. விஷ்ணு புராணத்தில் நிருசிம்மர் ஆவிர்பவிச்ச உடனே அவர்கிட்ட குழந்தையா இருக்கிற பிரகலாதன் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றார். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாருன்னா, சுவாமி உங்களோட தரிசனத்தை நான் அடைஞ்சுட்டேன், நான் பெரிய பாக்கியசாலி ஆகிட்டேன், எனக்கு என்ன வரம் தெரியுமா வேணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் இருக்காள் இல்லையோ அவளுக்கெல்லாம் இந்த வெளி உலகத்தில் இருக்கிற அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் வஸ்துக்களில் தான் அவளுக்கு ஆசைங்கிறது இருக்குது. அதனால் உலகத்தில் எல்லாருக்கும் அவர்களுடைய ஆசைங்கிறது வெளி உலகத்தில் இருக்கிற அனுபவிக்க வேண்டிய விஷயங்களில் தான் அவளுக்கெல்லாம் இருக்குது. அந்த ஆசைங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் அந்த வஸ்துக்கள் மேலே ரொம்ப தீவிரமாக இருக்குது. வெளி உலக விஷயங்களில் தீவிரமான ஈடுபாடு, பற்று, பிடிப்புங்கிறது அவளுக்கு இருக்குது. அவளுக்கு அந்த வெளி உலக விஷயங்களில் எவ்வளவு தீவிரமான பற்று இருக்கோ அதே மாதிரி எனக்கு உங்ககிட்ட தீவிரமான பற்றுங்கிறது இருக்கணும். பாருங்க, அவளுக்கெல்லாம் வெளி உலக வஸ்துக்களில் எந்த அளவுக்கு பற்று இருக்கோ அதே மாதிரி எனக்கு உங்ககிட்ட பற்று இருக்கணும்னா என்ன அர்த்தம்? வெளி உலக விஷயங்கள்ல எனக்கு பற்றுங்கிறது இருக்கப்படாதுன்னு. அதனால சாஸ்திரங்கள்லாம் பகவான்கிட்ட தான் அவ்வளவு பிரியத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த கோபிகைகள் பரமாத்ம பாவத்தை அவள் அடைஞ்சுட்டதுனால அவள் அந்த பகவான் மேலே அவ்வளவு பற்றை அடைந்ததில் எந்த விதமான பெசகும் இல்லைங்கிறதாக இன்னொரு சமாதானம். அதுக்கப்புறம்
கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையில சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். எந்த ஒரு பக்தன் வேறு ஒரு வெளி உலக விஷயத்தையும் மனசால நினைக்காமல், வேறு எந்த வெளி உலக விஷயத்திலும் பற்றை அடையாமல், என்னையே இடைவிடாமல் அனவரதமும் சிந்திச்சுண்டே இருக்கானோ, அப்படி என்னையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தனுடைய யோகக்ஷேமத்தை நான் பாதுகாக்கிறேன்னு பகவான் பிரதிஜை பண்ணியிருக்கார் கீதையில். அதனால அந்த பிரதிஜையும் இருக்கு. அதனால கோபிகைகள் பரமாத்ம பாவத்தை அடைஞ்சோடனே அவ அந்த கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்ததில் எந்த விதமான பெசகும் இல்லைன்னு சொல்லி அதை ஒரு சமாதானமா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பாவ விபாவிகாங்கிற வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா. என்னன்னா, யத்ரோ பயோ சமோ தோஷः பரிஹாரோபி வா சமஹ நைகः பர்யனுயோஜ்ய ஸ்யாத் தாத்ரிக் அர்த்த விசாரணே. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சந்நிதிக்கு கோபிகைகள் மட்டும் அல்ல, வேற யார் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னா, அந்த கிருஷ்ணன் காளிங்க நர்த்தன லீலையை பண்ணார் இல்லையா, அப்படி காளிங்க நர்த்தன லீலையை கிருஷ்ணன் பண்ற போது அந்த காளிங்கன்கிற அந்த துஷ்ட சர்ப்பத்தினுடைய பத்னிகள் இருக்காள் இல்லையா, அந்த நாக பத்னிகள், காளிங்கனுடைய பத்னிகள் கிருஷ்ணனுடைய திருவடிகளில் சரணடைந்து அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்றான். அப்ப நாகபத்னிகள் யாரோட சந்நிதிக்கு வந்திருக்கா? கிருஷ்ண சந்நிதிக்கு வந்திருக்கா. அதே மாதிரி பகவான் அந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்திலிருந்து வேணுகானம் பண்ற பொழுது புஷ்பக விமானத்தில் தேவதைகளோட போயின்னு இருக்கிற அந்த தேவர்களுடைய பத்னிகள், தேவ ஸ்திரீகள் இருக்காள் இல்லையோ, அவர்களும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய வேணுகானத்தை கேட்டு அவளும் மோகிச்சு போயிருக்கா, மனசை கிருஷ்ணன் கிட்ட அவளும் பறி கொடுத்துருக்கா. அப்ப நாகபத்னிகள் கிருஷ்ணன் கிட்ட சரணடைஞ்சிருக்கா, தேவஸ்திரீகள்ல அந்த கிருஷ்ணன் மேல மோகத்தை அடைஞ்சிருக்கா. அதே பிரகாரம் நம்ம 23வது அத்தியாயத்தில் பார்த்தோம், சில பிராமண பத்னிகள்லாம் கூட அவர்களுடைய அந்த யாகசாலையை விட்டுவிட்டு அந்த கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு சதுர்விதமான அன்னங்களெல்லாம் எடுத்துட்டு அவ கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்தான்னு பார்த்தோம். அப்போ பாருங்க, காளிங்கன்கிறவனுடைய பத்னிகள் கிருஷ்ண சந்நிதிக்கு வந்திருக்கா, தேவதைகளுடைய பத்னிகளாக தேவஸ்திரிகள்லாம் கிருஷ்ணன் கிட்ட மனசை பறி கொடுத்துருக்கா. அதே பிரகாரம் வேற யாகத்தை பண்ணிட்டு இருந்த ஒரு பிராமணர்களுடைய பத்னிகள்லாம் கூட இந்த கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்திருக்கா. ஆனா அவள்லாம் பிறருடைய பத்னிகள், அவ கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு வந்தா அது தப்புன்னு நம்ம சொல்றதே இல்லை. நம்ம யாருமே நாகபத்னிகள் மேல தோஷத்தை சொல்றதில்ல, அந்த பிராமண பத்னிகள் மேல தோஷத்தை சொல்றதில்ல, தேவஸ்திரிகள் மேல தோஷத்தை சொல்றதில்ல. ஆனா கோகுலத்தில் இருந்த பிறருடைய மனைவிகளா இருந்த அந்த கோபிகைகள் மட்டும் கிருஷ்ண சந்நிதிக்கு வந்தான்னு அவ மேல மட்டும் நம்ம தோஷத்தை சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த நாகபத்னிகள், பிராமண பத்னிகள், தேவஸ்திரிகள் எல்லாரும் எந்த பெசக பண்ணினான்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதே பெசகை, அதே தப்பத்தான் யாரும் பண்ணியிருக்கா? கோபிகைகளும் பண்ணியிருக்கா. அப்போ இந்த கோபிகைகள் அபராதத்தை பண்ணினவா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நாகபத்திரிகளும் அதே அபராதத்தை பண்ணியிருக்கா, பிராமண பத்திரிகளும் அதே அபராதத்தை தான் பண்ணியிருக்கா. அப்போ இந்த கோபிகைகளை போலவே தான் அவளும் அபராதத்தை பண்ணியிருக்கா. அப்போ இந்த மாதிரி ஒரே அபராதத்தை பண்ணினவாளுக்கு ஒரே மாதிரி தானே தண்டனை இருக்கணும். அப்போ நம்ம கோபிகைகளை நிந்தனை பண்றது, கோபிகைகள் பண்ணியது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா, அதே பிரகாரம் நாகபத்திரிகள் பண்ணது தப்பு, பிராமண பத்திரிகளும் பண்ணது தப்பு சொல்லணும். ஆனால் நம்ம அவள் மேலே தப்பு சொல்கிறதே இல்லை. யார் மேலே மட்டும் தப்பை சொல்லிட்டு இருக்கோம்? கோபிகைகள் மேலே மட்டும் தப்பு சொல்லிருக்கோம். அது என்ன நியாயம்னு கேட்குறார் அவர். எத்ரோபயோ சமோ தோஷக பரிகாரோபி வாசமஹா நைக்கக பர்யனுயோஜ்யஸ்யாத் தாத்ருகர்த்த விசாரணை. அதனால அவ எல்லாரையும் ஏதோ நிரபராதிகள் மாதிரி பேசாமல் விட்டுவிட்டு கோபிகைகள் மேலே மட்டும் இந்த தோஷத்தை சொல்றதுங்கிறது நியாயமாகாதுன்னு பாவ விபாதிகாங்கிற வியாக்கியானத்தில் ஒரு சமாதானம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம்
இந்த கோபிகைகள் பரதாராக முதல்ல அவளுக்கு காந்த பாவம் இருந்தது, அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுத்த பரமாத்ம பாவம் ஆயிடுத்து. அதனால அவள் கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு இந்த பிருந்தாவனத்துக்கு வரபோது என்ன பாவத்தோடு வந்திருக்கா? கிருஷ்ணன் பரமாத்மா அப்படிங்கிற பரமாத்ம பாவத்தோட தான் வந்திருக்க. அப்ப பாருங்க, சுவாமி நினைச்சார் இந்த கோபிகைகள்லாம் என்னோட சந்நிதிக்கு பரமாத்மான்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கா, அவளோட தான் நான் கானம் பண்ணி நர்த்தனம் பண்ணி இந்த ராசலீலையை பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ராசலீலையெல்லாம் பண்ணுறேங்கிறத பின்னால் வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதுவார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் கோபிகைகளோடு சேர்ந்து ராசலீலையை பண்ணினார்னு வியாசர் எழுதுவார். அதை ஜனங்கள்லாம் பின்னால் படிப்பா. வியாசர் எழுதின பாகவதத்தை பின்னால் வர ஜனங்கள்லாம் படிப்பா. கோபிகைகள் பரமாத்ம பாவத்தோடு தான் என்னோட ராசலீலையை பண்ண போகிறா. ஆனால் அதை படிக்கிற ஜனங்களுக்கு மனசில் விகல்பமாக விபரீதமாக ஒரு எண்ணம் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் பாமர ஜனங்களாக தான் பெரும்பாலும் இருக்கிற காரணத்தினால அவள் அந்த ராசலீலையை படிக்கிற போது அவள் மனசில் ஒரு விகல்பமான ஒரு கெட்ட தீய எண்ணம் தான் அவளுக்கு ஏற்படும். என்ன ஏற்படும்னா, இந்த கிருஷ்ணனோட கோபிகைகள் ராசலீலையை பண்ணினாலே அவள் காமுகர்களாக இருக்கிற புருஷர்கள் காமபாவமுடைய ஸ்திரீகளோட எப்படி ஒரு லீலையை பண்ணுறாளோ அதே பிரகாரம்தான் இந்த கோபிகைகள் கிருஷ்ணனோட இந்த ராசலீலையை பண்ணினா. அதனால இந்த ராசலீலைங்கிறது ஸ்ருங்கார ரச பிரதானமான லீலைன்னு அதை படிக்கிற ஜனங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யார் நினைச்சா? சுவாமி கிருஷ்ணன் நினைச்சா. அப்போ பாருங்க, இந்த மாதிரி இது ஸ்ருங்கார ரச பிரதானமான லீலைன்னு படிக்கிறவாளுக்கு தோணத்தான் போடுது, அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா கோபிகைகள் பரமாத்மாவத்தோடைய கோபிகள் வந்திருந்தா கூட அதை படிக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதம் எண்ணம் ஏற்பட போவதை நம்மளால் தடுக்க முடியாது. அது நிச்சயம் ஏற்படத்தான் செய்யும். அதனால அந்த விபரீதமான எண்ணம் ஜனங்களுக்கு வரப்போகிறது உறுதி. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் வந்ததுன்னா அதனால கூட அந்த விபரீதமான எண்ணத்தினால கூட சில நல்ல பிரயோஜனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் ஏற்பட்டா கூட அதனால சில நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கிருஷ்ணன் நினைச்சார். அதனால அப்படி நினைச்சவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த ஜனங்களுக்கோ இந்த சிங்காரச பிரதானமான லீலைன்னு தெரிய போறது மனசுல அப்படிதான் பட போறது. அதனால அந்த எண்ணம் பின்னால பாகவதத்தை படிக்கிறவாளுக்கெல்லாம் மனசுல ஏற்படுற மாதிரி நானே சில காரியங்களை பண்றேன்னு இவரா பண்றேன்னு ஆரம்பிச்சார் சுவாமி. சுவாமியினுடைய சங்கல்பம் அப்படி. அதனால கோபிகைகள் பரமாத்ம பாவத்தோட வந்துட்டா சுவாமி என்ன பண்ணினார்னா 29வது அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா, பாகு பிரசார பரிரம்ப கரால கோரு நீவீஸ்தனாலபன நர்மனகாகிரபாதை க்ஷ்வேல்யாவலோக ஹசிதைர் பிரஜசுந்தரீணாம் உத்தம்பயன் ரதிபதிம் ரமயாஞ்சகார. அந்த கோபிகைகள் பரமாத்ம பாவத்தோடு வந்திருக்கா இல்லையா? அப்போ அப்படி வந்திருந்தா கூட சுவாமி என்ன பண்ணிவிட்டார், அந்த கோபிகைகளுடைய சரீரங்களை தொடர்றார், கோபிகைகளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் ராசலீலையை பண்ற பொழுது கோபிகைகளுடைய தோள் மேல தோள் போட்டுண்டு கைகோர்த்து கொண்டு அந்யோன்யமாக பழகி இந்த ராசலீலையும் பின்னால சுவாமி பண்றார். அதனால இங்க வேதவியாசர் அது மாதிரி சுவாமி பண்ணினொன்ன கோபிகைகள் தொட்டார், ஆலிங்கனம் பண்ணிட்டார், அவளோட சேர்ந்து கானம் பண்ணினார், நர்த்தனம் பண்ணார். இவ்வளவையும் சுவாமி பண்ணிட்டார். ஏன் அப்படி பண்ணினார்னா, சுவாமி நினைச்சார் இந்த கோபிகைகள் சரீரத்தை நான் தொட்டுற மாதிரி தொட்டேன்னாக்க வேதவியாசர் என்ன எழுதுவார், அவர் திரிகால ஜானி, அவருக்கு சுவாமி என்ன பண்ணினார்கிறதெல்லாம் தெரியும். நான் பண்ணின பிரகாரமே அப்படியே யார் எழுதிடுவார், வேதவியாசர் எழுதிடுவார். அப்போ கோபிகைகளை கிருஷ்ணன் தொட்டார் பத்தியா, அவர் அந்த கோபிகைகளை ஆலிங்கனம் பண்ணார் பத்தியா, அதனால அவளோட சேர்ந்து கைகோர்த்து கொண்டு ராசலீலையை பண்ணார் இல்லையா. அதனால இந்த ராசலீலைங்கிறது சிங்கார ரசப்பிரதானமான லீலை தான்ங்கிற அந்த விபரீத எண்ணம் யாருக்கு ஏற்படும், அந்த பாகவதத்தை படிக்கிறவாளுக்கு ஏற்படும். அதனால வியாசர் இப்படி எழுதட்டும்ங்கிறதுக்காகவும் சுவாமி இப்படி ஒரு லீலையை பண்ணினார். அப்படி பண்ற போது அங்க சூக்ஷ்மமான ஒரு பதப்பிரயோகம் இருக்கு. என்னன்னா,
ಬಾಹು ಪ್ರಸಾರ ಪರಿರಂಭ ಕರಾಲ ಕೋರು ನೀಲೀಸ್ತನಾಲವನ ನನ್ಮನಖಗ್ರಪಾತೈ ಕ್ಷ್ವೇಲ್ಯಾವಲೋಕ ಹಸಿತೈರ್ವ್ರಜಸುಂದರೀಣಾಂ ಉತ್ತಂಬಯನ್ ರತಿಪತಿಂ ரமயாஞ்சகார உத்தம்பயன் ரதிபதிம் ரமயாஞ்சகார. இங்கே பதப்பிரயோகம் இருக்குது. இதுக்கு 2 வியாக்கியானங்கள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிருஹத் கிரம சந்தர்ப்பங்கிற அந்த வியாக்கியானத்தில் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. என்னன்னா, வஸ்து தஸ்து பிரேமைவ தாசாம் ஸ்வாபாவிகஹ நது பிராகிருத காமஹ ததாபி தத் அபாவே இயம் லீலா சுரச ந பவதி இதி ஸ்வயமேவ தாசாம் அசந்தம் அபிகாமம் வர்தயன் ரமயாஞ்சகாரன்னு பிருஹத் கிரம சந்தர்ப்பங்கிற வியாக்கியானத்தில் ஒரு காரணம் சொல்லியிருக்கா. அதாவது கோபிகைகள் பாவம், அவன் எந்த பாவத்தோட வந்திருக்கா? பரமாத்ம பாவத்தோட தான் கிருஷ்ணன் சந்நிதிக்கு வந்திருக்கா. அது யாருக்கும் தெரியும்? சுவாமி கிருஷ்ணருக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த கோபிகைகளுடைய சரீரத்தை தொட்டார், அவளை ஆலிங்கனம் பண்ணார், தோள் மேலே தோள் கோர்த்து கொண்டு அவளோட ராசலீலையெல்லாம் பண்ணினார். அதை ஏன் சுவாமி பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு நன்னா தெரியும் கோபிகைகளுக்கு நம்ம மேலே சாதாரணமான அல்ப காமங்கள்லாம் கிடையாது, நம்ம பரமாத்மான்னு நினச்சுண்டா அவள் வந்திருக்கா. இருந்தாலும் இந்த மாதிரி ஜனங்கள் இதை படிக்கிற பொழுது அவளுக்கு இந்த மாதிரி இது சிங்கார ரசப்பிரதானமான லீலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு ஏற்பட மாதிரி நான் நடக்கணும்னு சுவாமி தீர்மானம் பண்ணிட்டார். அதனால அந்த கோபிகைகள் மனசுல இந்த மாதிரி நீச்சமான அல்பமான ஆசைகள்லாம் அவளுக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா கூட சுவாமி என்ன பண்ணினார், அவ சரீரத்தை தொட்டார், ஆலிங்கனெல்லாம் பண்ணார். எது மாதிரினா, என்னவோ அவளுக்கே அந்த மாதிரி ஆசை இருக்கு, சுவாமி நம்மளை தொடமாட்டாரா, நம்மளை ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டாரான்னு அந்த எண்ணம் அவளுக்கு இருக்கிற மாதிரி சுவாமி என்ன பண்ணிவிட்டார், அந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்டார். அவளுக்கு அந்த மாதிரி ஆசைகளே கிடையாது, பரமாத்மான் தான் வந்த சுவாமி அவளுக்கு என்னவோ நீச்சமான காமங்கள் இருக்கிற மாதிரி இவர் அவளுடைய சரீரத்தை தொட்டு ஆலிங்கனம் பண்ணி தோள் மேல் தோள் கோர்த்து கொண்டு இந்த ராசலையே பண்ணிட்டார். ஏன் சுவாமி அப்படி பண்ணினார்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அப்படி சுவாமி இவாளை ஸ்பர்சம் பண்றார், இவாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்பத்தான் வியாசர் என்ன எழுதுவார், கிருஷ்ணன் அப்படி பண்ணினார் அப்படின்னு ஸ்பஷ்டமா வியாசர் எழுதுவார். அவர் எழுதினாத்தான் இந்த ஜனங்களுக்கு எது ஏற்படும், ஓஹோ கோபிகைகளுக்கு கூட அல்பமான காமம் இருந்தது போல் இருக்கு, கிருஷ்ணன் அதனால அவளுடைய சரீரங்களெல்லாம் தொட்டார் எல்லாம் பண்ணினாருங்கிற மாதிரி ஜனங்கள் அப்போதான் இது சிங்கார ரச பிரதானமான லீலைன்னு நினைப்பாங்கிறதுக்காக சுவாமி இப்படி பண்ண. அப்போ சுவாமி இந்த கோபிகைகளுடைய சரீரத்தை தொட்டது ஆலிங்கனம் பண்ணினதெல்லாம் எதுக்கு, என்னவோ அவளுக்கு காமபாவம் இருக்குங்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டுவதற்காக, அவளுக்கு காமபாவம் இருந்ததுன்னு காட்டுவதற்காக சுவாமி இப்படி பண்ணினார். ஆனால் அதைத்தான் சம்ஸ்கிருதத்தில் சிசுபால வதம்னு ஒரு காவியம் இருக்கு. அந்த சிசுபால வதம்ங்கிற காவியத்தை பண்ணின கவிக்கு மாக கவின்னு பேர். அந்த மாக கவிங்கிறவரு இதே விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, போதிதக தருசயஸ்தருணீனாம் உண்மிமீல சனகைரபி மாரகா. இப்படி சுவாமி அந்த கோபிகைகளை ஸ்பர்சம் பண்ணியதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, கோபிகைகள் மன்மதனுக்கு வசமாகி விட்டார்கள், மன்மதனுடைய காம சேஷ்டைகளுக்கு அவர் வசமாயிட்டார்னு நினைக்கும்படி யார் பண்ணினா, சுவாமி அவர்களுடைய சரீரத்தை தொட்டார்னர். ஆனால் நம்ம அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எதுக்காக சுவாமி தொட்டார், கோபிகைகளுக்கும் காமபாவம் இருக்கு, அவர்கள் மன்மதனுக்கு வசமாயிட்டாங்கிறத காமிக்கிறதுக்காக சுவாமி இப்படி பண்ணினார்னு மாக கவியும் சொல்லியிருக்கார், பிருஹத்கிரம சந்தர்ப்பங்கிற வியாக்கியானத்திலையும் சொல்லியிருக்கார். அங்கே பொடி வச்சு மகான்கள் பேசியிருக்கார். என்ன பொடி வச்சு பேசியிருக்காருன்னா, இந்த கிருஷ்ணன் இவாளெல்லாம் தொட்டார் இல்லையா, எப்படிப்பட்ட கிருஷ்ணன் தொட்டார் அப்படின்னா, இந்த 29வது அத்தியாயத்திலேருந்து 33வது அத்தியாயம் வரைக்கும்
ராசலீலையை வர்ணிக்க ஆரம்பிக்கிற போது வேதவியாசர் முதல் ஸ்லோகத்தில் 29வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே என்ன பண்ணிவிட்டார், பகவான் பிதாராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷ்யரந்தும் மனச்சக்ரே யோக மாயாம் உபாஸ்விதக. இந்த ராசலீலையை பண்ணணும்னு நினச்ச உடனே சுவாமி மாயையை தனக்கு வசப்படுத்தி கொண்டு மாயாவி கிருஷ்ணனாக ஆயிட்டார். அப்போ பாருங்க, இப்போ இந்த கோபிகைகளுடைய சரீரத்தை தொட்டது ஆலிங்கனம் பண்ணதெல்லாம் எந்த கிருஷ்ணன்? மாயாவியான கிருஷ்ணன்கிறத நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ராசலீலை முழுக்க கிருஷ்ணன் எப்படி இருந்திருக்கார்? மாயாவியான கிருஷ்ணனாக இருந்திருக்கார். அப்போ பாருங்க, அதுக்காகத்தான் நான் ஏற்கனவே இந்த கட்டம் வரும்போது ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஒரு இடத்துல நிறைய ஜனங்கள் கூடியிருக்கார். ஒரு மேடையில் ஒரு மேஜிக் ஷோ நடக்கிறது. அந்த மேஜிக் ஷோ நடக்கிற போது ஒரு மேஜிஷியன், இந்திரஜால வித்தையில் ரொம்ப தேர்ந்தவன் ஒருத்தன் அந்த மேடையில் இருக்கான். அவனுடைய நண்பனும் இருக்கான். அப்போ அந்த மேஜிஷியன் அந்த நண்பன் 2 பேரும் மேடையில் இருக்கா. அந்த இந்திரஜால வித்தைங்கிறது ஆரம்பிச்சுது. அப்படி அந்த மேஜிக் ஷோ ஆரம்பித்த உடனே அந்த மேஜிஷியன் என்ன பண்ணுறான்னா, அந்த அவனுடைய நண்பன் இருக்கான் இல்லையா, அவனுடைய தலையை ஒரு கத்தியால் வெட்டுறான். வெட்டுற போது நமக்கு பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தெரியறது? அந்த மேஜிஷியனோட கத்தி அவனுடைய நண்பன் கழுத்தில் படுற மாதிரி தெரியறது, வேகமாக படுற மாதிரி தெரியறது. அப்படி பட்ட உடனே அந்த நண்பனுடைய கழுத்து அறுபடுற மாதிரி தெரியறது. அந்த கழுத்தை அருந்து அந்த மேடையில் விழருது. குபு குபு குபுன்னு ரத்தம் வருது. அந்த அவனுடைய தலை அப்படியே துடிக்கிறது. அவன் மரணத்தை அடையிறான். இப்படி ஒரு மேஜிக் ஷோ நடக்கிறது. இதை ஜனங்கள்லாம் பார்க்கிற போது என்ன நினைக்கிறார்? ஓஹோ, அந்த மேஜிஷியன் நண்பனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணிட்டான்னு நினைக்கிறா. எல்லாரும் அதை பார்க்குற போது அப்படியே அதை நம்பிடுறா. அப்புறம் அந்த மேஜிக் ஷோ முடிஞ்ச உடனே அந்த மேடையிலேயே அந்த நண்பன் திரும்ப காட்சி அடிக்கிறான். அப்போ எல்லா ஜனங்களும் காசு போடுங்கன்னு கேட்குறான். எல்லாரும் காசு போட்டோன்னா அந்த மேஜிஷியனும் அந்த நண்பனுமா காசை சுருட்டி வச்சுட்டு 2 பேரும் போயிடுறான். அப்போ அது முடிஞ்சு படுறது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு? அந்த நண்பனை அவன் கொன்ன மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்ட பொழுது அந்த மேஜிஷியனுடைய அந்த கத்தி கழுத்தில் பட்ட மாதிரி தெரியறது, கழுத்து அருந்த மாதிரி தெரியறது, ரத்தம் குபு குபுன்னு வந்த மாதிரிலாம் தெரியறது. ஆனால் வாஸ்தவமாக இப்படிலாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சா கூட யாருக்கு பாதிப்பு இல்லை? அந்த நண்பனுக்கு பாதிப்பு இல்லை. அந்த நண்பனுக்கு பாதிப்பு இருந்திருந்தா கடைசியில் அவன் அந்த மேஜிஷியனோட சேர்ந்து பணத்தை எடுத்துன்னு அவன் போக முடியாது. அதனால இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்திரஜால வித்தையினால செய்யப்பட்டவை. அப்போ அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அடுத்த நாளைக்கு அதை என்ன பண்ணா, பேப்பரில் போட்டா. இதே வரிசையில் போட்டா. முதல்ல இந்த மாதிரி மேஜிக் ஷோ நடந்தது. கடைசியில் மேஜிஷியனும் நண்பனும் கிளம்பி போயிட்டா அப்படின்னு போட்டா. அப்படி போட்ட போது ஜனங்கள் அதை அடுத்த நாள் பேப்பரில் படித்தானா என்ன தோணும்? வாழ்க்கை முதல் கட்டத்தை படிக்கிற போது ஓஹோ நண்பனுடைய தலையை வெட்டிட்டான் போல் இருக்குன்னு படிக்கிற போதும் தோணும். அதே மாதிரி கடைசியில் நண்பனோட சேர்ந்து அவன் போனாங்கிற போது என்ன தோணும்? இது வெறும் மேஜிக் ஷோ தான். உண்மையினால அந்த நண்பனுக்கு பாதிப்பு இல்லை. அவன் இந்த மேஜிஷியன் பண்ண காரியங்கள்னால நண்பனுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத எப்போ தெரிஞ்சுப்பா? கடைசியில் படிக்கிற போது தெரிஞ்சுப்பா. அது வரைக்கும் என்ன பண்ணுவா? அதை உண்மையினே நம்பிடுவா. அதே பிரகாரம் சுவாமி நினைச்சார், நம்ம இப்போ மாயாவி கிருஷ்ணனா ஆயிட்டோம். அதனால அந்த மாயாவியா இருக்கிற கிருஷ்ணன் யாருடைய சரீரத்தை தொடரார்? கோபிகைகளுடைய சரீரத்தை தொடரார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், ராசலீலையில கைகோர்த்து கொண்டு விளையாடுறாருன்னா இது இத்தனையும் வெறும் மாய தோற்றங்கள் தான். இவ்வளவும் மாய தோற்றங்கள். இது யாருக்கு இதனால பாதிப்பு கிடையாது? கோபிகைகளுக்கு இதனால எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது. அவளுக்கு என்ன எண்ணம்? பரமாத்ம பாவம் தான் அவளுக்கு. அதனால கோபிகைகளுக்கு சுவாமி இப்படி பண்ணினதுனால அவளுடைய பரமாத்ம பாவங்கிறது போகவே இல்லை. அவளுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவளுக்கு ஏற்படவே இல்லை. அப்போ
பாதிப்பு அவளுக்கு ஏற்படவே இல்லை. ஆனால் யாருக்கு ஏற்படும் பாதிப்பு? வியாசர் அப்படி எழுதினோன்னே அதை படிக்கிற ஜனங்களுக்கு அந்த கெட்டத்தை படிக்கிற போது என்ன தோணும்? சுவாமி கோபிகைகளை தொட்டுவிட்டார், சுவாமி கோபிகைகளை ஆலிங்கனம் பண்ணினுட்டார் அப்படிங்கிற அந்த விபரீத எண்ணம் யாருக்கு ஒரு ஜனங்களுக்கு வரும். சுவாமி நினச்சார் அப்படி விபரீத எண்ணம் வந்தால் கூட பரவாயில்ல, அது நல்லதுக்கு தான். அந்த மாதிரி ஜனங்களுக்கு விபரீத எண்ணம் வந்தால் கூட அதனால நம்ம ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி சில உபதேசங்களை நாம் பண்ண முடியும்னு சுவாமி நினச்சி அந்த உபதேசங்களை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மாயிக்கமான ஒரு லீலையை சுவாமி பண்ணினார். அதனால் இந்த கட்டத்தெல்லாம் நம்ம படிக்கிற போது மனசில் எதை ஞாபகம் வச்சுக்கணும்? கிருஷ்ணன் மாயாவியாக இருந்தார். அதனால் அவர் கோபிகைகளை ஸ்பர்சம் பண்ணின மாதிரி தெரியுமே ஒழிய அந்த பாதிப்பு யாருக்கு கிடையாது? கோபிகைகளுக்கு கிடையாதுன்னு ஞாபகம் நம்ப வச்சுக்கணும். ஆனால் விபரீத எண்ணம் உள்ளவர்களுக்கு ஏதோ காமுகர்களாக இருக்கிற புருஷர்கள் காமபாவனை உள்ள ஸ்திரீகளோட லீலையை பண்ண மாதிரி இந்த கிருஷ்ணன் லீலையை பண்ணார்னு விபரீத எண்ணம் உள்ளவ நினைப்பா. அதனால இந்த சுவாமி எப்படிப்பட்டவர்னாக்க உபனிஷத்தெல்லாம் அவரை பற்றி வர்ணிக்கும். அசங்கோஹ்யம் புருஷகா. அசங்கோஹ்யம் புருஷகான்னு என்ன அர்த்தம்? இந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா யாரோடையும் சங்கத்தை அடைய மாட்டார், யாரோடையும் தொடர்பை அடைய மாட்டார்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. அப்ப யாரோடையும் சங்கத்தை தொடர்பு அடைய மாட்டார்னா அப்படிப்பட்டவர் கோபிகைகளோட எப்படி சங்கத்தை அடைவார், தொடர்பு அடைவார்? அடைய மாட்டார். அப்ப அந்த தொடர்பு அடைஞ்சது, சங்கத்தை அடைஞ்சது எதனால? மாயையினால. மாயாவியாக அதை அடைஞ்சார்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பார்க்குற வாழ்க்கை விபரீத எண்ணம் வந்த வாழ்க்கை என்ன தோன்றது? கிருஷ்ணன் இது மாதிரி கோபிகைகளை தொட்டுவிட்டார். அப்போ தொட்டதுனால கோபிகைகளுக்கு என்ன பாவம் இருக்கு? காமபாவம் இருக்கு. அவளும் மன்மதனுக்கு வசப்பட்டுட்டா, அவளுக்கு காமபாவம், கிருஷ்ணனுக்கும் காமபாவம் இருந்திருக்கு. அதனால இந்த மாதிரி பகவான் ஸ்பர்சிச்சு அவளோட லீலையை பண்ற போது கோபிகைகளுக்கு கர்வம்ங்கிறது வந்துடுது. நம்ம பார்த்தோம், கோபிகைகளுக்கு கர்வம்ங்கிறது வந்து என்ன கர்வம் வந்தது? கிருஷ்ணன் நமக்கு வசமாயிட்டார், கிருஷ்ணன் நம்முடைய வலையில விழுந்துட்டார். அதனால நம்ம சொன்ன பிரகாரமெல்லாம் யாரை ஆட்டி வைக்கலாம்? கிருஷ்ணனை ஆட்டி வைக்கலாம். கிருஷ்ணன் நமக்கு வசப்பட்டுட்டார். அதனால நமக்கு அவர் வசப்பட்டவரா கட்டுப்பட்டவரா ஆயிட்டார். நம்ம அவர் மேல ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவாளுக்கு ஒரு கர்வம், ஒரு மதம்ங்கிறது வருது. அதே மாதிரி கிருஷ்ணன் இப்படி நமக்கெல்லாம் வசமாயிட்டார்னா அதுலேருந்து என்ன தெரிகிறதுனா நமக்கு நல்ல ரூப லாவண்யம் இருக்குது, சௌந்தர்யம்ங்கிறது நமக்கு நிறையா இருக்குது. அதனால நம்ம நல்ல ரூபவதிகள், சௌந்தர்யம் உள்ளவாங்கிறது நிரூபணம் ஆயிடுத்து. கிருஷ்ணன் நமக்கு வசப்பட்டுட்டா அதனால நம்ம பாக்கியசாலிகள் ஆயிட்டோம், சௌபாகியவதிகள் ஆயிட்டோம்னு அந்த கோபிகைகளுக்கு கர்வம் மதமெல்லாம் வந்துதான். அப்படி வந்தோடனே சுவாமி என்ன பண்ண போறார்? இப்போ பாருங்க, இந்த மாதிரி கெட்டமெல்லாம் வருது. 29வது அத்தியாயத்தில் வந்திருக்கு. அப்போ கோபிகைகளுக்கு இந்த கர்வம் மதமெல்லாம் வந்தோடனே சுவாமி அவர்களுடைய சந்நிதியிலேருந்து மறைஞ்சு பெறார். தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷ்யமானம் ச கேசவக பிரசமாய பிரசாதாய தத்ரைவாந்தரதீயத. நம்ம தான் ரூபவதிகள், நமக்கு தான் லாவண்யம் இருக்கு, நம்ம பாக்கியசாலிகள்னு இவ கர்வத்தை அடைஞ்சோன்ன சுவாமி என்ன ஆயிடுறார்? மறைஞ்சு போடுறார். அப்போ இந்த ராசலீலையில சுவாமி மறைஞ்சு போறதுங்கிற கட்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா எது நடக்கிறது? ராசலீலைங்கிறது நடக்கிறது. கோபிகைகள் தேடிட்டு போறா, இந்த விற்த்தாந்தம் எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாதிரி கோபிகைகள் சரீரத்தை ஸ்பர்சம் பண்ற போது என்னவோ அவளுக்கு காமபாவம் ஏற்பட்டது, அவ கர்வத்தை அடைஞ்சாங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு வழி இருந்ததுன்னா இந்த ராசலீலையை தொடர்ந்து வர்ணிக்கிறதுக்கு அது இடம் கொடுக்கும். அப்போ ராசலீலைங்கிற சரித்திரம் மூவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவோம்னு சுவாமி மாயாவியாக கோபிகைகளுடைய சரீரத்தை ஸ்பர்சிச்சார். வாஸ்தவமாக யாருக்கு அந்த ஸ்பர்சம்ங்கிறது கிடையாது, கோபிகைகளுக்கு கிடையாது. அந்த திருஷ்டாந்தம் என்ன? அந்த மேஜிக் ஷோ தான். அப்போ இப்படி ஒரு காரியத்தை சுவாமி பண்ணிவிட்டார். அப்போ இவளுக்கு கர்வம் வந்த மாதிரி இந்த சரித்திரத்தை கொண்டு போனா தான் நம்ம மறைஞ்சு போகிறதுக்கு அது ஒரு சாக்காக அமையும். அப்போ தான் இந்த ராசலீலைங்கிறது தொடருங்கிறதுக்காக சுவாமி இப்படி பண்ணிட்டார். அப்போ சுவாமி இப்படி பண்ணினார், டெலிபரேட்டாக பண்ண. ஜனங்கள் படிக்கிற வாழ்க்கையெல்லாம் பின்னால் வியாசர் எழுதுகிற போது இதை படிக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு விபரீத எண்ணம் வரணுங்கிறதுக்காக வேத வியாசர் எழுதினார்.
அப்போ சுவாமி நினைச்சார், இந்த விபரீத எண்ணம் ஜனங்களுக்கு வந்தா கூட அதுல 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு நினைச்சார் சுவாமி. என்ன 3 பிரயோஜனங்கள்னா, முதல் பிரயோஜனம், இந்த மாதிரி ஜனங்களுக்கு படிக்கிறவாளுக்கு ஒரு விபரீத எண்ணம் வரும்போது அதில் 3 பிரயோஜனங்கள் இருக்கு. ஒரு பிரயோஜனம் என்னன்னா, 30வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரேமே ததாச்சாத்மரதः ஆத்மா ராமோப்யகண்டிதः காமினாம் தர்சயன் தைன்யம் ஸ்திரீணாம் சாபி துராத்மதாம். இப்படி சுவாமி மாயையினால கோபிகைகளை தொட்ட மாதிரி ஒரு எண்ணம் வர மாதிரி தொட்டார் இல்லையா? அப்போ அதை சாதாரணமாக படித்து விபரீத எண்ணத்தை அடைகிறவாளுக்கெல்லாம் என்ன தோணும், காமுகர்களாக இருக்கிற புருஷர்கள் இந்த உலகத்தில் காமபாவம் உள்ள ஸ்திரீகளோட எப்படி ஒரு லீலையை பண்ணுவாளோ அது மாதிரி யார் பண்ணியிருக்கா? கிருஷ்ணன் இந்த லீலையை பண்ணியிருக்காருன்னு ஒரு விபரீத எண்ணம் வரும் மூல்யம். அந்த எண்ணம் வந்ததுன்னா கூட அதில் 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சுவாமி நினைச்சார். முதல் பிரயோஜனம் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி விபரீத எண்ணத்தோட கூடினவா என்ன நினைக்கிற, கிருஷ்ணன் கோபிகைகளை தொட்டார், அவளுக்கு காமபாவம் வந்தது, அப்போ அவளுக்கு கர்வம்ங்கிறது வந்தது, நம்ம தான் சௌபாகியவதிகள், நம்ம தான் ரொம்ப லாவண்யம் உள்ளவான்னு அவளுக்கு கர்வம் வந்தது அப்படின்னு நினைக்கிறாள் இல்லையா? அப்போ கோபிகைகளுக்கு கர்வம்ங்கிறது வந்த உடனே நம்ம பகவான் மேலே ஆதிக்கத்தை செலுத்தலாம். சுவாமி நம்ம வலையில் விழுந்துட்டார், இனிமேல் நம்மளை விட்டு அவரால் போக முடியாது, நம்ம அவரை ஆட்டி படைக்கலாம், ஆதிக்கம் செலுத்தலாம்னு அவன் நினச்சா. அப்போ அந்த மாதிரி கோபிகைகளுக்கு ஒரு கர்வம் வந்ததுன்னு சொல்கிறாள் இல்லையா? அது என்ன, கோபிகைகள் கிருஷ்ணனுடைய சந்நிதிக்கு எப்படி வந்திருக்கா? பரமாத்மாவோட வந்திருக்கா. அவளுக்கு கர்வம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. கர்வம் மதம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த கர்வம் மதம் அவளுக்கு வந்ததுன்னு யார் நினைக்கிறா? விபரீத எண்ணத்தோடு படிக்கிறவா அப்படி நினைக்கிறா. கோபிகைகளுக்கு கர்வம் வந்தது, மதம் வந்ததுன்னெல்லாம் அது யாருடைய எண்ணம்? விபரீத எண்ணம் உள்ளவாளுக்கு அப்படி வருது. அப்படி நினைக்கிறவா கோபிகைகள் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சா. அப்படி கோபிகைகள் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சோன்னே அப்போ சுவாமி தைன்ய நிலையை அடைந்தார். தைன்ய நிலைனா பரிதாப நிலை அடைஞ்சார். பரிதாப நிலை அடைஞ்சார்னு அர்த்தம், ஐயோ இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா எல்லாரும் சொல்கிறபடினா ஆடணும், எல்லாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணுமேனு சுவாமி ஒரு தைன்ய நிலையை பரிதாப நிலையை அடைந்தார். இப்போ சொல்கிறது எல்லாமே அந்த விபரீத எண்ணம் உள்ளவாளுடைய எண்ணங்கள். சுவாமி பரிதாப நிலையை அடைஞ்சார். அப்போது சாமி நினச்சார், இன்மை இவாகிட்ட நம்ம இருந்தோம்னா நம்மளை ஆட்டி வச்சிருவா, அதனால நம்ம தப்பறதுக்கு ஒரே வழி இவாகிட்டேருந்து நம்ம மறைஞ்சு போகிறது தான்னு சொல்லி தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷியமானம் சகே சபகா பிரசமாய பிரசாதாய தத்ரைவாந்தரதீயதா. இன்மை வாட்ட நம்ம மாட்டிக்கப்படாது, நம்ம மறைஞ்சு போகணும்னு போனார். அப்படி மறைஞ்சு போகிற பொழுது எதுக்காக போனார்? இவாகிட்ட நம்ம பரிதாப நிலையில் சிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தப்பி போனார். போகிற போது தனியாக போல. அந்த சமயம் வரைக்கும் எல்லா கோபிகைகளுக்கும் கர்வம் மதம் வந்தபோது ராதைக்கு மட்டும் கர்வம் மதங்கிறது வரல. அதனால் ராதையை மட்டும் அழைச்சிட்டு சுவாமி போயிட்டார். ராதையோட மட்டும் சஞ்சாரம் பண்ண போயிட்டார். அப்போ என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ராதை நினச்சா மித்த கோபிகைகளுக்கெல்லாம் கர்வம் மதம் வந்த மாதிரி அது வரைக்கும் ராதைக்கு கர்வம் மதம் வரல. ஆனால் எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டோம், தன்னோட மட்டும் வந்தோடனே ராதை நினச்சா எல்லா கோபிகைகளையும் விட நான் தான் ரொம்ப பாக்கியசாலி, எனக்கு தான் ரூப சௌந்தர்யமெல்லாம் அதிகமாக இருக்குன்னு ராதை கர்வத்தை அடைஞ்சோடனே என்ன பண்ணினா ராதை சுவாமிகிட்ட சொன்னா, ததோ கத்வா வனோத்தேசம் திருப்தா கேசவம் அப்ரவீத் ந பாரயேகம் சலித்தும் நயமாம் எத்திர தேமனா. கிருஷ்ணா, இன்மை என்னால் ஒரு அடி கூட இந்த பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் பண்ண முடியாது, என் கால்களுக்கு சக்தி இல்லை, களைச்சி போயிட்டேன், என்ன உன் இஷ்டம் போல் எங்கே வேணாலும் தூக்கிண்டு போ அப்படின்னு ராதை கட்டளை விட்டுட்டா சுவாமிக்கு. அப்போ சுவாமி திரும்ப ராதை நம்ம மேலே இப்போ ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டான்னு கிருஷ்ணன் திரும்ப தைன்ய நிலையை அடைந்தார், பரிதாப நிலையை அடைந்தார். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு கர்வம் மதம்ங்கிறதெல்லாம் ஜாஸ்தியாகிற பொழுது புருஷர்களாக இருக்கிறவ பரிதாப நிலையை அடைகிறார். அது கிருஷ்ணன் உதாரணம். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், உடனே இந்த ராதகிட்டையும் நம்ம இனிமே மாட்டிக்கப்படாது, அவள் நம்மளை ஆட்டி வச்சிருவோன்னு சொல்லிட்டு ராதகிட்டேருந்தும் சுவாமி
மறைஞ்சுட்டார். அப்போ பாருங்க, ஸ்திரீகள் கர்வத்தை அடைகிற போதோ ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிற போதோ புருஷர்கள் பரிதாப நிலையை அடைகிறான்னு இதுலேயும் தெரியுது. அப்போ கோபிகைகள்கிட்டேருந்து சுவாமி மறைஞ்சு போனப்புறமும் ராதகிட்டேருந்து சுவாமி மறைஞ்சு போனமோ கோபிகைகளும் ராதையும் பரிதாப நிலைக்கு வந்துட்டான். அப்போ இந்த உலகத்தில் புருஷர்கள் அவ ஆதிக்கம் செலுத்தும் பொழுது அவ தங்களுடைய கைவரிசையை காமிக்கணும்னு நினைக்கிற போது இந்த கோபிகைகளையும் ராதையையும் போல ஸ்திரீகளும் பரிதாப நிலைக்கு தைன்ய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதுதான் இந்த ராசலீலைய மேல் விழுந்த வாரியா படிக்கிறவாளுக்கு இந்த விபரீத எண்ணம் வருதோ இல்லையோ, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட எண்ணம் வரும். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக யோஜனை பண்ணிட்டு போகிறபோது அவளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணமும் வரும். அப்போ பாருங்க, இந்த உலகத்தில் ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒத்தர நம்பித்தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். அப்படி பரஸ்பரம் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுற பொழுது ஸ்திரீகளும் புருஷர்களும் ஒத்தர விசுவாசத்தோட நம்பிடுறா. அப்படி நம்புற பொழுது ஸ்திரீகள் அந்த வாழ்க்கையில் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாருக்கலாம். ஸ்திரீகளுக்கு தீய குணமாக இருக்கிற கர்வம் மதமெல்லாம் ஏற்பட்டு அவள் ஆதிக்கத்தை செலுத்தணும்னா அப்போ புருஷர்கள் பரிதாப நிலையை அடைகிறார். சில குடும்பங்களில் புருஷர்கள் ஆதிக்கத்தை செலுத்துகிற பொழுதோ ஸ்திரீகள் பரிதாப நிலையை அடைகிறார். அப்போ அதனால இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுற போது இந்த மாதிரி ரசமில்லாத விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஏன் சில சமயம் ஸ்திரீகள் பரிதாப நிலை அடைகிறா, புருஷர்கள் பரிதாப நிலை அடைகிறான்னா அதற்கு அவர்களுடைய தீய குணங்கள் தான் காரணம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் பரஸ்பரம் ஒத்தர நம்பிக்கிறத மட்டும் முக்கியமாக வச்சுக்காம அவ பகவான் மேலே பக்தியை செலுத்தணும். பகவான் மேலே பக்தியும் உள்ளவாளாக இருந்தானா அவளுக்கு இந்த வாழ்க்கையில் ஈடுபடுற பொழுது இந்த மாதிரி கர்வம் மதம் முதலான தீய குணங்கள்ங்கிறது அவளுக்கு வராது. அப்போ தீய குணங்கள் வராமல் இருந்துடுத்துனா அவள் வாழ்க்கையில் நன்றாக வாழ முடியும். அதனால வாழ்க்கையை மேம்பட செய்வது எது? தீய குணங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு மனுஷர்கள் பரஸ்பரம் ஒத்தர நம்பின்னு இருக்கிறத விட பகவான் மேல பாரத்தை போட்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டானா அவளுக்கு இந்த மாதிரி தீய குணங்களே வராது. நம்ம இன்னொருத்தர் மேல ஆதிக்கம் செலுத்துறோங்கிற எண்ணமே அவளுக்கு வராது. பகவான் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பார், சத்புத்தியை கொடுப்பார். அதனால இந்த விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கோபிகைகளுக்கு காமபாவம் ஏற்பட்டது, அவளுக்கு கர்மம் வந்தது, மதம் வந்ததுங்கிற மாதிரி கதையை கொண்டு போனா அது வாஸ்தவம் இல்லை. கோபிகைகளுக்கு அதெல்லாம் வரவே இல்லை. அவள் பரமாத்ம பாவத்தோடு தான் இருக்கா. இப்படி இந்த கதை ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி எண்ணி பார்க்குறவாளுக்கெல்லாம் என்ன எண்ணம் தோண்டிடும்? வாழ்க்கையில் நம்ம தீய எண்ணத்தை அடைஞ்சோம்னா நமக்கு அது நல்லதில்லை. அதனால் ஆரம்பத்திலேருந்தே நம்ம வாழ்க்கையில் ஈடுபடுற போது பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவான்கிட்ட பக்தியை பண்ணினோம்னா இந்த மாதிரி தீய எண்ணங்கள்ங்கிறது வராது. ஒருவர் ஆதிக்கம் செலுத்தணுங்கிற மாதிரி தீய எண்ணம் வராதுங்கிற விஷயத்தை போதிக்கலாம்னு சுவாமி நினைச்சார். அது நல்ல பிரயோஜனம் தானே. அதனால இந்த விபரீத எண்ணத்தினாலே இந்த நல்ல பிரயோஜனம் இருக்குன்னு சுவாமி நினைச்சுட்டார். அதனால தான் பிருகத் வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்தில் இதை சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, யதா ஸ்ரீகிருஷ்ணா நிஜ சரித்தேன பும்சாம் சிக்ஷயதி ததா ஸ்ரீராதாபி ஸ்ரீயஹ சிக்ஷயதி. யதா ஸ்ரீகிருஷ்ணः நிஜ ஆச்சரித்தேன பும்சஹ சிக்ஷயதி ததா ஸ்ரீராதாபி ஸ்ரீயஹ. அப்போ அதனால பாருங்க, ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? கிருஷ்ணன் நினைச்சார் இந்த மாதிரி ராசலீலையை கொண்டு போகிற பொழுது அதை படிக்கிறவாளுக்கெல்லாம் புருஷர்களாக இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல புத்திங்கிறது ஏற்படும். என்ன நல்ல புத்தி ஏற்படும்? ஸ்திரீகள் மேலே நம்ம ஆதிக்கத்தை செலுத்தப்படாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மித்த புருஷர்களுக்கு வரணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் எந்த லீலையை பண்ணினார்? இந்த லீலையை பண்ணினார். அந்த கிருஷ்ணனுடைய மனசை யார் புரிஞ்சுன்னுட்டார்? ராதையும் புரிஞ்சுவிட்டாள். அதனால் ராதை என்ன பண்ணினா அவளுடைய சரித்திரத்தின் மூலம் அவள் கர்வம் அடைஞ்ச மாதிரி நடந்துட்டாள் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, ராதை என்ன மாதிரி நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஈடுபடுற பொழுதோ நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சேன்னா உங்களுடைய புருஷர்கள் உங்களை கைவிட்டுடுவா.
அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறதுக்காக ராதையும் அப்படி நடந்துட்டார். அதனால கிருஷ்ணன் மித்த புருஷர்களுக்கு நம்ம ஸ்திரீகள் மேல ஆதிக்கம் செலுத்தப்படாதுங்கிற நல்ல எண்ணம் வரத்துக்காக அவர் இந்த அனுஷ்டானத்தை பண்ணினார். ராதை என்னை போல மித்த ஸ்திரீகளுக்கெல்லாம் ஆதிக்கம் பண்ணணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக இந்த ராதையும் நடந்துட்டான்னு சொல்லி அப்போ ராதாகிருஷ்ணர்களுக்கு நடுவில் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுங்கிறத இந்த பிருகத் வைஷ்ணவ தோஷினிங்கிற வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சாதிச்ச. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி கோபிகைகள் காமத்துக்கு வசப்பட்ட, கர்மம் வந்தது, மதம் வந்ததுன்னு இந்த கதையை டெவலப் பண்ணிட்டு போனா இது மாதிரி இந்த தவறான எண்ணத்தினாலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இன்னொரு பிரயோஜனம் என்னன்னா, ராசலீல முடிய போறது. ராசலீல முடிஞ்ச உடனே அங்க வேதவியாசர் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். என்னன்னா, நாசூயன் கலு கிருஷ்ணாய, ராசலீல முடிவில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா, பிரம்மராத்திர உபவிருத்தே வாசுதேவானுமோதிதாக அனிச்சந்தியோ யயுர்கோப்யக ஸ்வகிருஹான் பகவத் பிரியாக. இந்த ராசலீலைங்கிறது எவ்வளவு நாழி நடந்தது அப்படின்னா நம்ம பார்த்தோம். இந்த ராசலீலையை பண்றதுக்காக ஐப்பசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். அதனால பாருங்க, ஒரு விசித்திரமான ஒரு விஷயம், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரேர் கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, 2013ஆம் வருஷம் ஐப்பசி மாசம் முதல் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ராசலீலையை நம்ம ஆரம்பித்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சரியமோ தெரியல, இன்னைக்கு 2015ஆம் வருஷம் ஐப்பசி மாதம் முதல் தேதி இந்த ராசலீலையினுடைய 100வது உபன்யாசம் வந்திருக்கு. அது ஒரு பகவத் சங்கல்பம்னு நினைக்கும்படியா இருக்கு. அதனால பாருங்க, அந்த மாதிரி அந்த பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு இந்த ராசலீலையை பண்ணணும்னு ஆரம்பிச்சார் கிருஷ்ணன். அப்ப என்ன பண்ணினார், சதுர்யுக சகஸ்ராணி பிரம்மணோ தினமுச்சதை. பிரம்மதேவருடைய ஒரு ராத்திரிங்கிறது 1000 சதுர்யுகங்களை உடையது. 1000 சதுர்யுகங்களை உடையது பிரம்மதேவருடைய ஒரு ராத்திரி. அப்போ அந்த பிரம்மதேவருடைய ஒரு ராத்திரியா இருக்கிற 1000 சதுர்யுகங்கள்ல எத்தனை பூலோக ராத்திரிகள் இருக்குமோ அத்தனை ராத்திரி பொழுதையும் எதுல சேர்த்துட்டார். அந்த ஒரு ராத்திரியிலேயே கிருஷ்ணன் லீலையாக சேர்த்துவிட்டு இந்த ராசலீலையை பண்றார். அப்போ எவ்வளவு காலம் இந்த கோபிகைகள் அந்த கிருஷ்ணனோட அந்த ராசலீலையை பண்ணியிருக்கார். அவ்வளவு தீர்க்க காலம் அந்த ராசலீலையை பண்ணின போது கூட அந்த ராத்திரி பொழுது கூட முடிவுக்கு வந்தது. அப்படி முடிவுக்கு வந்த போது கிருஷ்ணன் என்ன பண்ணார், கோபிகைகளே, உங்களுடைய மனோரத பிரகாரம் நான் ராசலீலையை பண்ணிட்டேன், நீங்கள்லாம் உங்களுடைய வீடுகளுக்கு கோகுலத்துக்கு திரும்பி போங்கோன்னு அனுப்புறார். அப்படி திரும்பி வரபொழுது கூட அந்த கோபிகைகளுக்கு பூரண திருப்தி ஏற்படவில்லை அப்படிங்கிறதாக யார் வர்ணிக்கிறார், வேதவியாசர் வர்ணிக்கிறார். அனிச்சந்தியோ யதுர்கோப்யக ஸ்வகிருஹான் பகவத் பிரியாக. அப்ப இந்த கோபிகைகளுக்கு காமபாவம் ஏற்பட்டது விபரீதமாகன்னு, அந்த மாதிரி விபரீத எண்ணத்தை அடைஞ்சவார்கள் இல்லையோ, அவ அந்த விபரீத எண்ணத்தோடையே தொடர்ந்து இதை ராசலீலையை படிச்சுட்டே வந்தானா, கடைசியில 33வது அத்தியாயத்துக்கு வரபோது அவளுக்கு என்ன தோணும், கோபிகைகளுக்கு இந்த மாதிரி காமபாவம்ங்கிறது ஏற்பட்டது, சுவாமி அவ சரீரத்தெல்லாம் தொட்டதுனால அவளுக்கு காமபாவம்ங்கிறது விருத்தியாச்சின்னு தோணும். எதை மறந்துடுவா, பரமாத்மாவாக தான் அவளுக்குங்கிறத மறந்துடுவா. காமபாவம் கோபிகைகளுக்கு ஏற்பட்டது, அதோடைய அந்த ராசலீலையை முழுக்க அனுபவிச்சா. அவ்வளவு காலம் ராசலீலையை அனுபவிச்சும் அவர்களுக்கு அந்த காம பூர்த்திங்கிறது ஏற்படவே இல்லை. அவளுக்கு சந்தோஷங்கிறது பரிபூர்ணமாக ஏற்படல. ஏன் இந்த ராசலீலைங்கிறது முடிவுக்கு வந்தது, இன்னும் நீடிக்கப்படாதாங்கிற அந்த எண்ணம் தான் இருந்ததுன்னு கோபிகைகள் நினைச்சாங்கிற மாதிரி கடைசியில ஒரு ஸ்லோகத்தை வேற வேதவியாசர் எழுதிட்டார். அப்ப அதனால அப்படி இருக்கும்போது இந்த விபரீத எண்ணத்தோடையே இதை படிச்சுட்டே வராஞ்சுக்கல ராசலீலையை. அப்ப இந்த 33வது அத்தியாயத்துல கடைசியில இருக்கிற அந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது அந்த விபரீத எண்ணம் உள்ளவாளுக்கு என்ன தோணும், அந்த விபரீத எண்ணத்தோடையே அது வரைக்கும் படிச்சுன்னு வந்தா கூட
டக்குன்னு புத்தி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னமா புத்தி மாறும்? என்னடா இது, கோபிகைகள் காமபாவத்தோட இவ்வளவு நாள் இருந்திருக்கா, இவ்வளவு பெரிய ராத்திரி பொழுது முழுக்க அந்த ராசலீலையை பண்ணியிருக்கா, அப்பவும் அவளுக்கு காமங்கிறது பூர்த்தி ஆகலைன்னா இந்த உலகத்தில் ஒருத்தன் 100 வருஷங்கள் வரைக்கும் வசிச்சு எவ்வளவு காமபோகங்களை அனுபவிச்சாலும் அவனுக்கு எது பூர்த்தியாகாது, மனசு திருப்திங்கிறதே ஏற்படாது. அதனால இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவுதான் நம்ம விஷய போகங்களை அனுபவிச்சாலும் பரிபூர்ண திருப்திங்கிறது யாருக்குமே வராது. அப்படி இருக்கிற பொழுது என்னத்துக்காக நம்ம இந்த அல்பமான காமங்களுக்கு ஆசைப்படணும்னு யாருக்காவது இந்த விபரீத எண்ணத்தோடு இருக்கிறவளுக்கே திடீர்னு என்ன ஆகும், கடைசியில் 33வது அத்தியாயத்தை படிக்கிற போது மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி மனசு மாறுற போது அவன் என்ன எண்ண ஆரம்பிப்பான்னா, அது வரைக்கும் அவனுக்கு விபரீத எண்ணம்னு இருந்தா கூட அவன் என்ன எண்ண ஆரம்பிப்பான்னா, ந ஜாது காம காமானாம் உபபோகேன சம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவ அபிவர்ததே. காமங்கள்ங்கிறது அடங்கவே அடங்காது. ஒரு காமம் பூர்த்தியானா கூட உடனே இன்னொரு காமங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். இது மாதிரினா ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூய ஏவ அபிவர்ததே. ஒரு இடத்துல அக்னி எரிஞ்சுன்னு இருக்குன்னா இந்த அக்னி பாவம் எரியிறது, இதை திருப்திப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நெய்யை விடுவோம் அப்படின்னு நெய்யை விட்டா, எனக்கு நெய்யை ஊற்றிட்டா நான் திருப்தியாகி அடங்கணும்னு அடங்காது. அது என்ன ஆகும், மேலே கொழுந்து விட்டு எரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நெய்யை விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி இந்த உலகத்தில் காமங்களை அனுபவிக்கிற பொழுதோ அது அடங்கவே அடங்காது, மேலே மேலே விருத்தியாகுங்கிற அந்த விஷயத்தை அவன் புரிஞ்சுப்பான். பாருங்க, அது வரைக்கும் விபரீத எண்ணத்தோடு படித்தா கூட கடைசியில் இந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வருவதற்கு ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு. அதனால அப்படி நினைக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆத்மா காமாத் விரஜ்யேத காமானாம் அதிசேவையா. இந்த விஷயத்தை வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. ஆத்மா காமாத் விரஜ்யேத காமானாம் அதிசேவையா. அதனால ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அதிகமாக காமத்தை அனுபவிச்சானோ, இந்த ரகசியத்தை புரிஞ்சுனுட்டான்னா, எந்த அளவுக்கு அதிக காமங்களை அனுபவிச்சானோ அவனே அந்த காமங்கள்லேருந்து தன்னை மீட்டு கொள்வான். அந்த காமங்கள்லேருந்து விரக்தியை அடைந்து வைராக்கியசாலியாக அவன் ஆயிடுவான். காமங்கள்லாம் துச்சமானது, எவ்வளவு அனுபவிச்சாலும் இது தீரவே தீராதுன்னு தெரிஞ்சு அவன் காமங்கள்லேருந்து வைராக்கியத்தை அடைந்து விடுவான்னு வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் இந்த விபரீத எண்ணத்தோடையே கடைசி வரைக்கும் படிக்கிறவாளுக்கு கூட இப்படி ஒரு நல்ல மனமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். அதை கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையில சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யாஹி சம்ஸ்பர்சஜா போகாக துக்கயோனய ஏவகி. யாஹி சம்ஸ்பர்சஜா போகாக துக்கயோனய ஏவகி. ஆத்யந்தவந்தக கௌந்தேய நத்தேஷு ரமதே புதஹ. ரொம்ப அழகான கீதா ஸ்லோகம் அர்ஜுனனுக்கு சொன்னது. யாகி சம்ஸ்பர்சஜா போகாக துக்கயோனய ஏவகி ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. அதனால இந்த உலகத்தில் இந்த காமங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா, வெளியில இருக்கிற ஒரு வஸ்துவு மேல இந்த காமம்ங்கிறது ஏற்படுறது. அப்போ அந்த காமம்ங்கிறது வெளி உலகத்தில் வஸ்துவில் ஏற்படுற பொழுது என்ன ஆறுது, அந்த வஸ்துவோட நம் சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்களுக்கு ஒரு தொடர்புங்கிறது ஏற்படுறது. உதாரணமாக ஒரு நல்ல படம் இருக்குன்னா அந்த படம்ங்கிறத பார்த்து நம்ம ஆசைப்படுற பொழுது அப்போ என்ன ஆயிடுறது, அந்த படத்துக்கும் நம்முடைய கண்ணுக்கும் தொடர்புங்கிறது ஏற்படுது. அதே மாதிரி ஒரு நல்ல ராகம் பாட்டில் இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகுது, அந்த பாட்டுங்கிற விஷயத்துக்கும் நம்ம காதுக்கும் தொடர்புங்கிறது. அப்போ அதனால் எப்போவுமே ஒரு இந்திரியத்துக்கும்
ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு ஏற்படுற போது தான் எது ஏற்படும்? அந்த காமம்ங்கிறது ஏற்படும். யாகி சம்ஸ்பர்சஜா போகாக, அப்படி அந்த மாதிரி இந்திரியங்களுக்கும் விஷயத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்புனால ஏற்படுற காமங்கள்லாம் உற்பத்தியாகும். அந்த காமத்தை அனுபவிச்சோன்னா என்ன ஆகிடும்? தீர்ந்து போடும். உற்பத்தியாகும், தீர்ந்து போகும். அப்புறம் அந்த காமமே முதல்ல சுகத்தை கொடுத்தப்புறம் என்னவாயிடும்? துக்கமாக ஆயிடும். அதனால அப்படிப்பட்ட அந்த காமங்களை புத்திசாலியாக இருக்கிறவன் விரும்புவதில்லை. அப்போ காமத்தை யார் விரும்புகிறா? சாதாரண பாமர ஜனங்கள் தான் விரும்புகிறாளே, புத்திசாலியாக இருக்கிறவன் காமங்களை விரும்புறதில்லைன்னு கிருஷ்ணன் கீதையில் சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கா. அதனால இந்த மாதிரி விபரீத எண்ணமே வந்து கடைசியில் மனம் மாறுறவனுக்கு என்ன தோணிடும்னா, பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது என்ன சொல்றதுன்னா, யதா காமோ பவதி தத்க்ரதுர்பவதி யத்க்ரதுர்பவதி தத்கர்ம குருதே யத்கர்ம குருதே தத் அபிசம்பத்யதே. அதனால பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது. அதனால நமக்கெல்லாம் இந்த மாதிரி வெளி உலகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் மேலே காமம்ங்கிறது வருது. அந்த காமம்ங்கிறது வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, யதா காமோ பவதி தத்க்ரதுர்பவதி. காமம்ங்கிறது ஒரு வஸ்து மேலே வந்த உடனே என்ன பண்ணுறான்? சங்கல்பம் பண்ணிக்கிறான். என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறான்? அந்த வஸ்து வெளி உலகத்தில் இருக்கு, அது மேலே எனக்கு காமங்கிறது வந்து கொடுத்தோம், அதை நான் அடைந்தே தீர்வேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். சங்கல்பங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கிரதுன்னு அர்த்தம். அதனால சங்கல்பம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் யத் கிரதுர்பவதி தத்கர்ம குருதே. எந்த வஸ்துவை அடையணும்னு சங்கல்பம் பண்ணிட்டானோ அந்த வஸ்துவை அடையணுங்கிறதுக்காக ஒரு முயற்சியை பண்ணுறான், ஒரு கர்மாவை பண்ணுறான். யத் கர்ம குருதே தத் அபிசம்பத்யதே. அந்த வஸ்துவை அடையணுங்கிறதுக்காக எந்த கர்மாவில் ஈடுபடுறானோ அந்த கர்மாவினால சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். கர்ம பந்தம்ங்கிறத அடையிறான், சம்சாரத்தை அடையிறான்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த மாதிரி சம்சாரத்தை நம்ம அடையிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நமக்கு இந்த காமம்தான் காரணமாக இருக்குங்கிற அந்த முடிவுக்கு யார் வருவான்? விபரீத எண்ணத்தோடையே ராசலீலையை படிக்கிறவன் கடைசியில் இந்த எண்ணத்துக்கு வந்துடுவான். அதனால இந்த மாதிரி கடைசியில் ராசலீலையை படிக்கிற போது ஒருத்தன் அது வரைக்கும் விபரீத எண்ணம் இருந்து கடைசியில் மனமாற்றம் ஏற்பட்டு நல்ல எண்ணத்தை அடைஞ்சான்னு வச்சுக்கலாம். அப்போ அவனுக்கு என்ன தோணி போயிடும்? இந்த காமங்களே நமக்கு வேண்டாம். காமங்களுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம எதை பண்ணுறோம்? கர்மாவில் ஈடுபடுறோம். அதனால நமக்கு காமங்கள் கூடாது. அதுக்காக நம்ம கர்மாவில் பிரவிற்த்தி அடையக்கூடாது. பிரவிற்த்தினா என்ன? ஈடுபாடு. அதனால நம்ம காமங்களுக்காக தான் நம்ம கர்மாவில் பிரவிற்த்தி அடைகிறோம், கர்மாவில் நம்ம ஈடுபாடு அடைகிறோம். அதனால நம்ம கர்மாவில் பிரவிற்த்தி அடையக்கூடாது, கர்மாவில் ஈடுபாடு அடையக்கூடாது. மாறா என்ன பண்ணோம்? கர்மாக்கள்லேருந்து விலகிக்கணும். விலகிக்கிறதுங்கிறதுக்கு நிவர்த்தியே வரும். அப்போ கர்மாக்கள்லேருந்து நிவர்த்தி அடையும். ஏன்னா கர்மாக்கள் தான் எதுக்கு காரணமாக இருக்குது? நம்ம காமத்தை அடைவதற்கு காரணமாக இருக்குது. அதனால நம்ம கர்ம பிரவிற்த்தி கூடாது. எது ஏற்படணும்? கர்மாலேருந்து நிவர்த்தி ஏற்படணும். கர்மாலேருந்து நிவர்த்தி அடையணும், கர்ம பந்தத்தை அடையக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போது அவனுக்கு அந்த மாதிரி வந்தவனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது வாழ்க்கையில். என்ன 2 ஆப்ஷன்ஸ்னால், கர்மாவில் ஈடுபாடு கூடாது, கர்மாலேருந்து நான் விலகிக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக இருந்ததுன்னா கர்மாக்களையே நான் இனிமேல் பண்ண போகிறதில்லைன்னு சொல்லிவிட்டு சந்நியாசாசிரமத்துக்கு போடுவான், சந்நியாசி ஆகிடுவான். அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அவனால் சந்நியாசி ஆக முடியலன்னு வச்சுக்கலாம். அவன் கிரகஸ்தனாவே தான் இருக்க வேண்டியிருக்கு கடைசி வரைக்கும். அப்படி நிர்பந்தம் இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவான்? கர்மாவினால தான் இந்த அனர்த்தங்கள்லாம் வருது, கர்மாலேருந்து நான் விளைவிக்கணும், நிவர்த்தி அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்? நான் சன்னியாசியாகவோ ஆக முடியல, நான் வீட்டிலேயே கிரகஸ்தனாக தான் இருக்க வேண்டியிருக்கு, அப்போ கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். அதனால கர்மாவை நான் பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால கர்மாவை பண்ணுற போது எனக்கு பலன் வேணும்னு நான் இனிமேல் கர்மாவை பண்ண போகிறதில்லை. இது வரைக்கும் எனக்கு கர்மாவில் பிரவிற்த்திங்கிறது இருக்கிற போது எனக்கு பலன் கிடைக்கணும்னு நான் கர்மாவில் ஈடுபட்டேன். இனிமேல் நான் கர்மாவில் ஈடுபட போகிறதில்ல,
கர்மாலேருந்து விலகிக்கணும். ஆனால் என்னாலேயோ சன்னியாசி ஆக முடியல. நல்ல கர்மாவை பண்ணுற போது கர்ம பலன் எனக்கு வேண்டாம். அந்த கர்ம பலனை யார் கொடுத்துட்றேன்? ஈஸ்வரனுக்கே நான் கொடுத்துட்றேன்னு. அப்படி கர்மாவை பண்ணினாலும் அதுவும் என்ன, கர்மாவிலேருந்து நிவர்த்தி அடையிறதுக்கு தான் சமம். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு ஒருவன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சுவாமி எதை தூண்டி விட்டுட்டார்? அந்த விபரீத எண்ணத்தை தூண்டி விடுறதுக்காக இந்த காரியத்தை பண்ணினான். அதனால தான் ஸ்ரீதர சுவாமிகள் இந்த ராசலீலைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னார், ஸ்ருங்கார கதாபதேசேன விசேஷதக நிவృத்திபரா இயம் ராசபஞ்சாத்தியாயி. இந்த 5 அத்தியாயங்களுடைய நோக்கம்ங்கிறது என்னன்னா, பார்க்கறதுக்கு விபரீதமான எண்ணம் உள்ளவாளுக்கு இது எப்படி தோணும்? ஸ்ருங்கார ரசப்பிரதானமான ஒரு லீலை மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன? எல்லாரையும் காமத்துக்கு வசப்பட செய்கின்ற அந்த கர்மாக்கள்லேருந்து நிவர்த்தி அடையும்படி பண்ணுறது தான் இந்த 5 அத்தியாயங்களுடைய நோக்கம்னு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸ்ருங்கார கதாபதேசேன விசேஷதக நிவృத்திபரா இயம் ராசபஞ்சாத்தியாயி. அதனால் இந்த ராசலீலைங்கிறது கொல்லியும் அதை நம்ம இனிமே என்னன்னு சொல்லப்படாது, ஸ்ருங்கார ரசப்பிரதானமான லீலையும் சொல்லப்படாது. அதனுடைய நோக்கம் என்ன? கர்மாவில் பிரவருத்தியை ஒடுக்கி கர்மாவிலேருந்து ஒருவனுக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பதுங்கிறதா இதனுடைய நோக்கம்னு நன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கம்தான் ராசலீலையில் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா, இந்த ராசலீலையை யார் சொல்லிட்டு வரா? வியாசருடைய புத்திரராக இருக்கிற சுகர் இந்த பரீட்சத்துக்கு சொல்லிட்டு வர்றார். அந்த வியாசருடைய புத்திரராக இருக்கிற சுகருக்கு எவ்வளவு மகிமைனா, அப்போ வியாசரை விட ரொம்ப வசந்தவர். அப்போ வியாசரை விட வசந்தவர் பெரிய பிரம்மனிஷ்டாளாக இருக்கிற சுகர் இந்த கதையை சொல்கிற காரணத்தினால, சுகர் பெரிய யோகி, பெரிய தபஸ்வி, பிரம்மனிஷ்டாள். அவர் சிங்காரரச பிரதானமான ஒரு சரித்திரத்தை அவர் சொல்லவே மாட்டார். அதனால எப்போ அவர் சொன்னாரோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இது கர்மாவில் பிரவருத்தியை போதிக்க வந்த சாஸ்திரம் இல்லை. இது எப்படிப்பட்டது? கர்மாவிலேருந்து நிவர்த்தியை போதிக்க வந்ததுங்கிறது அதுலேருந்தும் தெரியறதுன்னு சொல்லி வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் என்ன சொல்லியிருக்கானா, பரசாஸ்திரார்த்த ஸ்ருங்காரரசம் அனுவததா முனீந்திரேண கூடதயா ஸ்வசித்தாந்தோபி நிர்திஷ்டா. சுகருங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா பெரிய விரக்தி அடைஞ்ச சன்னியாசி. அவருக்கு கர்மாவே கிடையாது, கர்ம பந்தம் ஒன்றுமே கிடையாது. அப்போ பாருங்க, கர்மாக்களெல்லாம் தொலைச்சவர் யாரு? அந்த சுகர். அவருடைய சாஸ்திரம் என்ன? அவர் அப்படிப்பட்டவர் பொறுத்தையாருக்கு எதை போதிக்கணும்? கர்மாக்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி அடையுங்கோங்கிறது தான் அவர் போதிக்கணும். ஆனால் அவர் எதை போதிச்சிருக்கார்? மேல் விழுந்த வாரியா பார்த்தா சிங்காரச பிரதானமான கர்மாக்களில் ஈடுபடும்படியான ஒரு தத்துவத்தை போதிச்ச மாதிரி நமக்கு தெரிகிறது. அதை யார் போதிச்சிருக்க முடியாது. கர்மாக்கள்லேருந்து பூர்ணமாக நிவர்த்தியை அடைந்த சுகபிரம்ம மகர்ஷி அதை போதிச்சிருக்க முடியாது. அதனால சுகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேற நவரசங்கள்னு சொல்கிற மூலியம் காவியங்களில் நவரசங்கள்னு சொல்லுவோம். அதில் ஒரு ரசம் எது? சிங்காரசம். அதனால காவியங்களில் சொல்லப்படுற அந்த சிங்கார ரசம் பிரதானமாக இருக்குன்னு நினைக்கிற மாதிரியான இந்த ராசலீலையை சொல்லியிருக்கார். ஆனால் வாஸ்தவமாக அவர் என்ன பண்ணிவிட்டார்? அந்த சுகர் தன்னுடைய நோக்கம், தன்னுடைய சித்தாந்தம் என்ன? கர்மாக்கள்லேருந்து நிவர்த்தியை அடையணுங்கிறதா நல்ல சித்தாந்தம். அந்த தன்னுடைய சித்தாந்தத்தை தான் இதில் போதிச்சிருக்கார், இந்த ராசலீலையில் போதிச்சிருக்காருன்னு வம்சீதரியம்ங்கிற வியாக்கியானத்தில் ஒரு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கார். அப்போ பாருங்க, இந்த மாதிரி சுவாமி பரமாத்ம பாவத்தோடு வந்திருக்கா கோபிகைகள். அவளுக்கு காமபாவம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்படி வந்தவாளுக்கு படிக்கிறவா மனசில் காமபாவம் கோபிகைகளுக்கு இருந்ததுன்னு தவறாக எண்ணும்படியாக, அபாண்டமாக எண்ணும்படியாக கிருஷ்ணன் அந்த லீலையை பண்ணினார். அந்த விபரீத எண்ணம் விருத்தியார மாதிரி பண்ணினார்னா அதில் எத்தனை நோக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம். 2 பிரயோஜனங்கள் இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஒரு பிரயோஜனம் என்ன? ஸ்திரீகளாக இருக்கிறவ புருஷர்கள் மேலே நம்ம ஆதிக்கம் செலுத்தப்படாது.
பக்தி மார்க்கத்தில் ஈடுபடணும்னு. அதே மாதிரி புருஷர்கள் ஸ்திரீகள் மேல் நம்ம ஆதிக்கம் செலுத்தப்படாது, பக்தி மார்க்கத்தில் ஈடுபடணுங்கிற ஒரு முதல் உபதேசம். ரெண்டாவது உபதேசம் என்ன? கர்ம பிரவிற்த்தியை விட எது சிறந்தது? கர்ம நிவர்த்தி சிறந்ததுன்னு 2 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சுவாமி நினைச்சு இந்த லீலையை பண்ணினார். மூணாவதா இன்னொரு பிரயோஜனம் இருக்கு. மூணாவது பிரயோஜனம் என்னன்னா, பாருங்க, இப்ப இந்த ராசலீலையில ஈடுபட்டவர் கிருஷ்ண பரமாத்மா, கோபிகைகள். அப்போ இந்த ராசலீலையில 2 கட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்சி யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இன்னொரு கட்சி கோபிகைகள். இப்போ இந்த ராசலீலையை வர்ணிச்சுட்டே வரபோது சுகர் எப்படி வர்ணிச்சிருக்காருன்னா, கிருஷ்ணன் அவர் ஆத்மா ராமர், அவர் சச்சிதானந்த ரூபி, அதனால அவர்கிட்ட ஆனந்தத்துக்கு குறவே கிடையாது. ரேமே ததா சாத்மரதா ஆத்மா ராமோப்யகண்டிதः காமினாம் தர்சயன் தைன்யம் ஸ்திரீணாம் சாபி துராத்மதாம் சொல்லி ஆத்மா ராமக, அவர் சச்சிதானந்த ஸ்வரூபி, அவர்கிட்ட இல்லாத ஆனந்தம் கிடையாது. அப்போ அவர்கிட்ட இல்லாத ஆனந்தம் கிடையாதுன்னா அப்படிப்பட்ட ஆத்மாராமரை தங்கட்டையே ரமிக்கிற அந்த கிருஷ்ணன் இந்த கோபிகைகள் மூலமாக ஆனந்தத்தை அடைய வேண்டியது அவசியமே இல்லை. அப்போ அதனால கிருஷ்ணன் சச்சிதானந்த ஸ்வரூபின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதுனால அவர் கோபிகைகள் மூலமாக ஆனந்தத்தை அடையணும்னு அவசியம் இல்லை. பிறகு எதுக்கு இந்த ராசலீலையை பண்ணினார்னா, கோபிகைகள் பிரார்த்தனை பண்ணினார், கிருஷ்ணா நீ எங்களோட ராசலீலையை பண்ணணும், பக்தைகளாக இருக்கிற எங்களோட நீ ராசலீலையை பண்ணணும்னு கோபிகைகள் பிரார்த்தனை பண்ணால அவளுக்கு ஆனந்தம் ஏற்படுறதுக்காக தான் கிருஷ்ணன் இந்த ராசலீலையை பண்ணினார். அதனால கிருஷ்ணன் அவருக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. இந்த ராசலீலையினால கோபிகைகள் மனோரதத்தை அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த ராசலீலையை பண்ணினார்னா, அப்போ சுவாமி கோபிகைகளுக்கு வசமாகாமையே இருந்துட்டா அவ மூலமா இவரை எதையுமே ஆனந்தத்தை எதிர்பார்க்கல. ஆனா கோபிகைகள் ஆனந்தத்தை அடைஞ்சானாக்க, அப்படி ஆனந்தத்தை அடைஞ்ச கோபிகைகள் கடைசியில் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் போது எப்படி திரும்பினான்னு பார்த்தோம். ராசலீலையை பண்ணினது போராது, இன்னும் நம்ம ஆனந்தத்தை அடையணும்னு நினைச்சுட்டானே போனா, திரும்பி போனா. அப்போ இந்த ராசலீலைங்கிறதுல 2 கட்சிகள் இருக்கு. 2 கட்சிகள்ல ஒரு கட்சி யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய கட்சி ஜெயிச்சுடுத்து. ஏன் ஜெயிச்சத? கிருஷ்ணன் சச்சிதானந்த ரூபியா இருக்கிறதுனால அவர் கோபிகைகளுடைய காமத்துக்கு அவர் வசப்படலை. கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டார். கோபிகைகள் கடைசி வரைக்கும் நம்ம அடைந்த ஆனந்தம் போராதுன்னு அவர் நினைச்சுட்டே வீட்டுக்கு திரும்பினதுனால கோபிகைகள் கட்சி தோத்து போச்சுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் வாஸ்தவமா விபரீத எண்ணம். என்ன, கோபிகைகள் காமத்துக்கு வசப்பட்டிருந்தாங்கன்னு அந்த விபரீத எண்ணம் வந்தா தானே இந்த 2 கட்சி, ஒரு கட்சி ஜெயிச்சது ஒரு கட்சி தோத்ததுன்னு வரப்போறது. கோபிகைகளுக்கு காமபாவமே கிடையாது, அவளுக்கு என்ன பாவம்? பரமாத்மா பாவம். பாருங்க, அதனால இந்த விபரீத எண்ணம் இருக்கிறவாளுக்கு தான் எந்த எண்ணம் வருது? கிருஷ்ணன் கட்சி ஜெயிச்சுது, கோபிகைகள் கட்சி தோத்துதுங்கிற எண்ணம் வரும். அதனால கிருஷ்ணன் கட்சி ஜெயிச்சுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த விபரீத எண்ணத்துல அந்த கிருஷ்ணன் கட்சி ஜெயிச்சுதுங்கிற காரணத்தினாலதான் இந்த ராசலீலைக்கு என்ன பெயர்னா மன்மத ஜெயம், காம ஜெயம்னு பேர். ஏன்னா சுவாமி எதை ஜெயிச்சுட்டார்? காமத்தை ஜெயிச்சுட்டார், மன்மதனை ஜெயிச்சுட்டதுனால கிருஷ்ணன் கட்சி ஜெயிச்சதுனால இந்த ராசலீலைக்கு என்ன பேரு? காம ஜெயம் அல்லது மன்மத ஜெயம்னு பேர். அதனால தான் இந்த ராசலீலைக்கு மன்மத ஜெயம் காம ஜெயம்னு பேர் இருக்கிறதுனால தான் இந்த ராசலீலை யார் கேட்கறா அப்படின்னா, சாதாரண ஜனங்கள் இதை கேட்கறத விட பரமஹம்ச சன்னியாசிகள் இருக்காள் இல்லையோ, சர்வசங்க பரித்தியாகம் பண்ண பரமஹம்ச சன்னியாசிகள் தான் எதை விரும்பி கேட்குறா? இந்த ராசலீலையே கேட்குறா. என்ன இது? என்ன இதுக்கு என்ன பேரு? மன்மத ஜெயம்னு பேரு. அதனால எல்லா ஆசாபாசங்களையும் துறந்த பரமஹம்ச சன்னியாசிகள் தான் எதை நன்னா கேட்குறா? இந்த ராசலீலையே கேட்குறா. அதனால இந்த ராசலீலைக்கு மன்மத ஜெயம்னு பேரு, காம ஜெயம்னு பேரு, பரமஹம்ச சம்ஹிதைனும் இதுக்கு பேர். பரமஹம்சால் கேட்கறதுனால பரமஹம்ச சம்ஹிதைன்னு பேர். அப்போ இந்த எண்ண பிரகாரம் சுவாமி கட்சி ஜெயிச்சுது, கோபிகைகள் கட்சி தோத்துதுங்கிறது இருக்கு இல்லையா. அதனால இந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? இது சரியான எண்ணம் கிடையாது. ஏன்னா கோபிகைகள் வாஸ்தவமா தோக்கலை. ஏன் தோக்கலை? அவ என்ன எண்ணத்தோட வந்திருக்கா?
பரமாத்மாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கா. அவளை போய் காமபாவத்தோட வந்தாங்கிற விபரீத எண்ண பிரகாரம் வச்சு அவள் கட்சி தோத்து போச்சுன்னு சொன்னால் அது நியாயம் கிடையாது. அதனால் சுவாமி கட்சி ஜெயிச்சது, கோபிகைகள் தோத்தான்னு சொல்கிறது எது பிரகாரம்? இந்த விபரீத எண்ண பிரகாரம். அப்போ இந்த விபரீத எண்ண பிரகாரமே இந்த ராசலீலையை படிச்சுட்டு வந்தவன் இந்த முடிவுக்கு வந்துடுறான். எந்த முடிவுக்கு வந்துடுறான்? சுவாமி கட்சி ஜெயிச்சது, கோபிகைகள் காமத்துக்கு வசப்பட்டிருந்ததுனால அவ கட்சி தோத்துதுன்னு அந்த முடிவுக்கு வந்துட்டான்னா, அப்போ அப்படி விபரீத எண்ணம் வந்தவனுக்கு என்ன தோணிடும்? அவனுக்கு ஒரு மனமாற்றம்ங்கிறது ஏற்படும். காமத்துக்கு வசப்பட்டதுனால தானே கோபிகைகள் கட்சி தோத்துது, காமத்துக்கு வசப்படாமல் இருந்ததுனால கிருஷ்ணர் கட்சி ஜெயிச்சுது. அதனால இந்த விபரீத எண்ணம் அது வரைக்கும் இருந்தவன் என்ன நினைக்க ஆரம்பிப்பான்? இனிமே சம்சாரத்தில் நான் காமத்துக்கு வசப்படக்கூடாது, காமத்துக்கு நான் வசமாகாமல் இருக்கணும்னு அவன் நினைப்பான். அப்படி ஒருத்தனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அவன் பெரிய பாக்யசாலின்னு. இந்த ராசலீலையம் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் என்ன எண்ணத்தோடு படித்தான்? விபரீத எண்ணத்தோட, கோபிகைகள் காமபாவத்தோடு இருந்தான்னு படித்தான். அவள் தோற்று போயிட்டா, கிருஷ்ணன் ஜெயிச்சாங்கிற முடிவுக்கு வரபோது அப்படிப்பட்டவனுக்கு இந்த மனமாற்றம் ஏற்படுற போது நான் காமபாவத்துக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு நினச்சுட்டான்னா, அவன் அது வரைக்கும் விபரீத எண்ணத்தை அடைஞ்சவனாக இருந்தால் கூட அந்த மனமாற்றம் நிகழ்ந்ததுனால அவனை மாதிரி ஒரு பாக்யசாலிங்கிறவன் இருக்க முடியாதுன்ட்டான். பெரிய பாக்யசாலின்ட்டான். ஏன் பாக்யசாலின்னா, அந்த பாக்யசாலியா ஆனவன் இருக்கானோ இல்லையா, அவனுடைய மனசுக்குள்ள புகுந்து கிருஷ்ணன் விளையாட ஆரம்பிப்பார். இதை விட என்ன பெரிய அனுகிரகம் ஒருத்தனுக்கு வேணும்? ஒருத்தன் நல்ல மனசு மாறி திருந்தி போயிட்டான்னா, அவன் மனசுல பகவான் புகுந்து விளையாட ஆரம்பிச்சாருன்னா அவனை விட பாக்யசாலி கிடையாது. எப்படி கிருஷ்ணன் அவன் மனசுல புகுந்து விளையாட போறாருங்கிறத இப்ப சொல்ல போறேன். இப்போ ஒரு இடத்துல கயறு இருந்தது. கயரை பற்றி அஜ்ஞானம் இருந்தவன் கொஞ்சம் லேசாக இருட்டு இருக்கிற போது கயரை என்ன நினச்சுட்டான்? பாம்புன்னு நினச்சி பாம்பு பாம்புன்னு குய்யோ முறைன்னு கத்தனான். அப்போ அதை கேட்டுட்டு அவனுடைய நண்பன் அந்த ரூமுக்குள்ளே வந்தான். மந்தமான வெளிச்சம்தான் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு கண் பார்வை இன்னும் தீக்ஷ்ணம். அவனுக்கு அங்கே கயறு தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பாம்புன்னு இவன் அனர்த்தத்தில் கத்துறான். அப்போ அந்த நண்பன் வந்தவன் கயறு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கலாம். டேய் கயறுடா அப்படின்னு சொன்னான்னா பாம்புன்னு நினைச்சவனுக்கு என்ன தோண்டிடும்? நான் பாம்புன்னு நினைக்கிறேன், பாம்பை தவிர ஒரு கயிறு வேற இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடுவான். அதனால பாம்புன்னு ஒரு பிரமையை அடைஞ்சு ஒரு அனர்த்த எண்ணத்தினால பயத்தை அடைஞ்சவனுக்கு, சோகத்தை அடைஞ்சவனுக்கு அங்கே என்ன வஸ்து இருக்குன்னு சொன்னாக்க அவன் என்ன பண்ணுவான்? அந்த பிரமையினால் ஏற்பட்ட தோற்றமும் இருக்கு, அந்த வஸ்துவும் இருக்கு, கயரும் இருக்கு, பாம்பும் இருக்குன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்போ பயம்ங்கிறது போகாது. அதனால அவனுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த உள்ளுக்குள்ளே வந்த நண்பன் என்ன பண்ணணும்? டெய் பாம்பு பாம்புன்னு கத்தினி யோல்யடா, அங்கே ஒரு கயறு இருக்குடா, அந்த கயரையே தாண்டா நீ பாம்புன்னு நினச்சுட்ட. எப்படி சொல்லணும் அவனுக்கு உபதேசம் பண்ணுற வழி எப்படின்னா, கயரையே தாண்டா நீ பாம்புன்னு நினச்சுட்ட. அப்போ இருக்கிற கயறுல பாம்பினுடைய தோற்றத்தை நீ தலையில் கட்டிவிட்ட. கயறில் பாம்போட தோற்றத்தை தலையில் கட்டிட்ட. இந்த தலையில் கட்டுறதுங்கிறதுக்கு இல்லையா, அதுக்கு தான் பேர் அத்தியாரோபகான்னு பேர். அத்தியாரோபகான்னு என்ன? இருக்கிற ஒன்றில் இல்லாத ஒன்றை தலையில் கட்டுறது. இருக்கிற கயரில் இல்லாத பாம்பை தலையில் கட்டுறது. அப்போ கட்டிட்டா என்ன ஆகிடும்? கயறு படும், எது மிஞ்சம்? பாம்பு தான் இருக்கும். அதனால கயறு தாண்டா அங்கே இருந்தது, அதில் நீ எதை தலையில் கட்டிவிட்ட? பாம்பை கட்டிவிட்ட. எதை மறந்துவிட்ட? கயரை மறந்துவிட்ட. அதனால இப்போ நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ கயரை போய் பாம்புன்னு நினச்சி இல்லையா, இருக்கிறதை வேறொன்றாக நினைக்கிறதுக்கு அத்தியாரோபகான்னு வேதாந்தத்தில் பேர். இங்கிலீஷில் சொல்லணும்னா சூப்பர் இம்போசிஷன். சூப்பர் இம்போசிஷன்னா ஒன்னோட தலையில் இன்னொன்று கட்டுறது, இருக்கிறதோட தலையில் இல்லாத கட்டுறது. அந்த சூப்பர் இம்போசிஷனுக்கு தான் பேர் அத்தியாரோபம்னு பேர். அதை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இப்போ நான் சொல்கிறேன்டா கேட்டுக்கூட, அங்கே பாம்பு இல்லை. அங்கே பாம்பு இல்லை. எந்த கயத்தோட தலையில் பாம்பை கட்டினியோ அந்த பாம்பு இல்லை. அப்போ பாம்பு இல்லைன்னா எது தான் இருக்கும்? கயிறு தான் இருக்கும். அப்போ பாம்பு இல்லைன்னு ஒதுக்கி தள்ளும்படி சொன்னானோ இல்லையோ,
அந்த மாதிரி ஒதுக்கி தள்ளுறதுக்கு அபவாதகான்னு பேர், அல்லது நெகேஷன் பேர். ஒதுக்கி தள்ளுறது அல்லது நெகேஷன் பேர். அப்போ பாருங்க, ஒருத்தனுக்கு நம்ம தத்துவத்தை போதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்கே ரஜ்ஜுதான் இருக்கு, கயறு தான் இருக்குங்கிறத நம்ம போதிக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன வழி? கயறு இருக்கு, அதில் பாம்புங்கிறது அத்தியாரோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை நீ விளக்கிட்டேன்னா எது இருக்கும்? அந்த கயறு தான் மிஞ்சும் அப்படின்னு ஒதுக்கி தள்ள சொல்றதுக்கு அபவாதகான்னு பேர். அப்போ வேதாந்தத்தில் அத்தியாரோபகான்னு ஒன்று உண்டு, அபவாதகான்னு உண்டு. அதே மாதிரி நம்ம உபனிஷத்துக்கள்லாம் பிரம்மத்தை போதிக்கணும்னு நினைக்கிறது. அந்த பிரம்மம் எங்க இருக்க? இந்த உலகத்திலேயே இருக்கு. உலகத்திலேயே இருக்கிற அந்த பிரம்மத்தை போதிச்சாகணும். யாருக்கு போதிச்சாகணும்? ஜனங்களுக்கெல்லாம் உபனிஷத் போதிச்சாகணும். அதுக்காக இந்த உபனிஷத் என்ன பண்றதுன்னு சொன்னா, ஜனங்களே நீங்கள்லாம் எல்லா வஸ்துக்களும் இந்த உலகத்துல இருக்குன்னு நினைக்கிற இடம் இல்லையா? அதெல்லாம் எது மாதிரினா, வாஸ்தவமா இந்த உலகத்துல எது இருக்க? பிரம்மன் தான் இருக்கு. கயறு மாதிரி பிரம்மன் தான் இருக்கு. அந்த பிரம்மத்து மேலேயே நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கிற பிரபஞ்சத்தையும் நீங்க எது தலையில கட்டிவிட்டேன்? பிரம்மத்தோட தலையில கட்டிவிட்டேன். அதனால அந்த பிரம்மமே தான் இந்த எல்லா பதார்த்தங்களாகவும் பிரபஞ்சமாகவும் தெரிகிறதுன்னு உபனிஷத் சொல்றது. அந்த மாதிரி உபனிஷத் வர்ணிக்கிற அந்த பாகமெல்லாம் இருக்கு இல்லையோ, அதுக்கெல்லாம் என்ன பேருனா அத்தியாரோப பிரகரணம்னு. பிரகரணம்னா கான்டெக்ஸ்ட்னு அர்த்தம். அப்ப அத்தியாரோப பிரகரணம்ங்கிறது எது? பிரம்மமே தான் பல பதார்த்தங்களா உங்களுக்கு தெரியறதுன்னு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உபனிஷத்து என்ன பண்றது? அதனால இந்த உலகத்திலேயே நீங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த கோடிக்கணக்கான பதார்த்தங்கள் இருக்கிற பிரபஞ்சத்தை நீங்க இல்லைன்னு விலக்கி பண்ணும். அதுக்கு பேரு அபவாத பிரகரணம்னு பேர். அதனால இதுதான் இந்த உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை போதிக்கிற முறை. அதனால உபனிஷத்துக்கள் இப்படி போதிச்சாதான் இந்த பிரபஞ்சத்திலேயே எதை பார்க்க முடியும்? பிரம்மத்தை பார்க்க முடியும். அதனால உபனிஷத்துக்கள்ல பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் பேரு அத்தியாரோப பிரகரணம். பிரகரணம்னா என்ன? கான்டெக்ஸ்ட். அத்தியாரோபத்தை சொல்லுகின்ற இடங்கள். அதே மாதிரி அதை சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இதெல்லாம் இல்லை இல்லைன்னு ஒதுக்கிக்கோங்கன்னு சொல்ற அந்த பாகம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு அபவாத பிரகரணம்னு பேர். அப்ப பாருங்க, உபனிஷத்து எடுத்துட்டா அதுல 2 பிரகரணங்கள். உதாரணமா அத்தியாரோப பிரகரணம்ங்கிறது என்னன்னா, யதோவ இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தீதி தத்விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதீன்னு இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அத்தியாரோப பிரகரணம். அதுக்கப்புறம் பிரம்மமே தான் இப்படி தெரியறது, அதனால இதெல்லாம் ஒதுக்கிடுங்கோன்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது மாதிரி சில வாக்கியங்கள்லாம் உபனிஷத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் பேரு அபவாத பிரகரணம்னு பேரு. அதெல்லாம் எங்க இருக்குன்னா, பிருகதாரண்யக உபனிஷத்துல அதாதேசகா நேதி நேதி எல்லாம் இல்லேன்னு எல்லாத்தையும் விளக்கிடுங்கோ, எல்லாம் இல்லேன்னு விளக்கிடுங்கோன்னு உபனிஷத் சொல்றது. அதே மாதிரி கட்டோபனிஷத்துல மனசைவானு திரஷ்டவியம் நேகனானாஸ்தி கிஞ்சன, இந்த உலகத்துல எல்லாம் இருக்குன்னு நினைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னு ஒதுக்கிடுங்கோன்றது. அப்படி ஒதுக்கினா எது தெரிஞ்சு போடும்? பிரம்மன் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போடும். அதனால பாருங்க, உபனிஷத்துல எத்தனை கான்டெக்ட்ஸ் இருக்கு, எத்தனை பிரகரணங்கள் இருக்கு, எத்தனை பாகங்கள் இருக்கு. அத்தியாரோப பிரகரணம்னு ஒரு பாகம், அபவாத பிரகரணம்னு ஒரு பாகம். மொத்தம் எத்தனை பிரகரணங்கள்? 2 பிரகரணங்கள் இருக்கு. இதுல இந்த 2 பிரகரணங்கள்ல எது நிலைச்சு நிக்கிறது? பிரம்மமேதான் எல்லா மாய தோற்றங்களாகவும் தெரியறதுங்கிறது அத்தியாரோப பிரகரணம். அது பலம் இல்லை. எதுக்கு பலம் ஜாஸ்தி?
எல்லாத்தையும் விலக்கிடுங்கோ, அப்பதான் இது கிடைக்கும், அந்த பிரம்மம் கிடைக்கும் சொல்ற. அபவாத பிரகரணத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்போ இந்த உபனிஷத்துக்கள்ல 2 கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த கட்சிகள்? அத்தியாரோப பிரகரணம்னு ஒன்று, அபவாத பிரகரணம்னு ஒன்று. 2 கட்சிகள் இருந்ததுன்னா அந்த 2 கட்சிகள்ல எந்த கட்சி ஜெயிக்கிறது? அபவாத பிரகரணம்ங்கிறது ஜெயிக்கிறது. அதனால ராசலீலையில 2 கட்சி, கிருஷ்ணன் கட்சி ஜெயிச்சது, கோபிகை கட்சி தோத்துதுன்னு நினைச்சு இனிமே காமங்களுக்கு வசப்படக்கூடாதுன்னு ஒரு பாக்கியசாலி நினைச்சானோ இல்லையா, அந்த பாக்கியசாலி மனசுக்குள்ள கிருஷ்ணன் புகுந்து விளையாடுவார். எப்படி புகுந்து கிருஷ்ணன் விளையாடுவார்னா, கூடார்த்த தீபிகைங்கிற வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கார். பாக்யசால்யந்தக்கரணே ஸ்ருதி ரூப ஸ்வகாந்தாபிஹி ரந்தும் மனச்சக்ரே. ராசலீலையில 29வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் என்ன? பகவான் பிதா ராத்திரிஹி சரதோத்புல்ல மல்லிகாக வீக்ஷ்ய ரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ரிதா. பகவான் கோபிகைகளோட விளையாடணும்னு சங்கல்பம் பண்ணினார்னா முதல் ஸ்லோகத்தில் இருக்கும் இல்லையா, அதனுடைய வாஸ்தவமான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு பாக்கியசாலி நினைக்க ஆரம்பிச்சுட்டானோ அந்த பாக்கியசாலியினுடைய மனசுல சுவாமி புகுந்து விளையாடணும்னு நினைச்சான். கோபிகைகளோட விளையாடணும்னு ஆரம்பிச்சது அது கதை. பாக்கியசாலியினுடைய மனசுல புகுந்து விளையாடணும்னு நினைச்சான். எப்படி விளையாடணும்னு நினைச்சான்னா, இந்த வேதங்கள்ங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த வேதங்கள்ங்கிறது பகவானுடைய நாயகிகள். பகவான் நாயகன், இந்த வேதங்கள் அவருடைய நாயகிகள், அவருடைய பத்னிகள்னு சொல்ற. பகவானுக்கு பத்னிகள் இந்த வேதங்கள். எப்படி அது தெரியறதுன்னா, பின்னால 87வது அத்தியாயத்தில் ஸ்ருதி கீதைன்னு இருக்கு. அங்க ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்ரீய உரகேந்திர போக புஜதண்ட விஷக்தியகான்னு பதப்பிரயோகம். ஸ்ரீயகா, இந்த வேதங்கள்ங்கிறது பகவானுடைய நாயகிகள், பகவானுடைய பத்னிகள்னு இருக்கு. அப்ப யார் நாயகன்? பகவான் நாயகன். அப்ப பாருங்க, ஸ்ரீய உரகேந்திர போக புஜதண்ட விஷக்தியகா. அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நதிகள் ஸ்திரீகளுடைய பெயரை வச்சுருக்கு. அவைகள் எதை அடையிறது? பரமாத்மாவை அடையிறது. அதே மாதிரி வேதங்களும் தங்களுடைய வர்ணனையினால யாரை அடையிறது? பரமாத்மாவை அடையிறது. ஏன்னா வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹா, வேதங்களினால் நானே அறியப்படுகிறேன்னு பகவானே சொல்ற. அதனால வேதங்களை யார் அடையிறது? பரமாத்மாவை அடையிற காரணம். அவைகளும் என்ன? நாயகிகள். அப்ப வேதங்களே தங்களை நாயகிகள்னு சொல்லிக்கிறது. அவைகள் பரமாத்மாவை அடையிறதுனால அவைகள் நாயகிகள். அப்போ சுவாமி அந்த வேதங்கள்ங்கிறது எவ்வளவு பாகமா இருக்கு? அத்தியாரோப பிரகரணம்னு ஒரு பாகம், அபவாத பிரகரணம்னு ஒரு பாகம். 2 பாகமா வேதங்கள் இருக்கிறதுனால சுவாமி நினைச்சாளா, வேதங்கள்ங்கிறது என்னுடைய நாயகிகள், என்னுடைய நாயகிகள் ஸ்தானத்துல வேதங்கள் இருக்கு. இந்த மனுஷன் இப்ப பாக்கியசாலி ஆயிட்டான். அவன் எதை தெரிஞ்சுட்டான்? காமத்துக்கு வசப்படாதுன்னு நினைச்சு அவன் பெரிய பாக்கியசாலி ஆயிட்டான். அவன் வேதாந்தத்தையும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால பாக்கியசால் அந்தக்கரணே ஸ்ருதி ரூப ஸ்வகாந்தாபிஹி ரந்தும் மனச்சக்கரே. இந்த பாக்கியசாலியாகி காமங்கள்லாம் வேணான்னு நினைச்சவன் வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் வேதாந்தத்தை படிக்கிற போது அவன் எதை படிச்சுப்பான்? வேதங்களை படிப்பான். அப்படி படிக்கிற போது அவன் அத்தியாரோப பிரகரணத்தையும் படிப்பான், அபவாத பிரகரணத்தையும் படிப்பான். 2 பிரகரணத்தையும் அவன் படிப்பான் வேதாந்தத்தை படிக்கிற போது. அப்போ அந்த 2 பிரகரணங்களும் ஆயிருக்கிற அந்த வேதங்கள் என்னுடைய நாயகிகள். அப்ப அதனால பகவான் நினைச்சார், என்னுடைய நாயகிகளா இருக்கிற அந்த வேதங்களை 2 கட்சியா பிரிக்க போறேன். எந்த 2 கட்சியா? அத்தியாரோப பிரகரணம், அபவாத பிரகரணம் 2 கட்சியா பிரிக்க போறேன். பிரிச்சு பரமாத்மாவா இருக்கிறன்னா, அந்த உபனிஷத் பாகங்களுக்கு நாயகனா இருக்கிறன்னா, அந்த வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிச்ச பாக்கியசாலியுடைய மனசுல நான் புகுந்து விளையாட போறேன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஜெயத்தை ஏற்படுத்துற மாதிரி நான் புகுந்து விளையாட போறேன். அப்ப அவனுக்கு அதை படிக்கிற போது எண்ணம் வந்துடும். அத்தியாரோப பிரகரணம்ங்கிறது
அது சரியில்லை, எது சரி, அபவாத பிரகரணம் தான் சரிங்கிறத அவன் தெரிஞ்சுனுட்டான்னா அப்ப எந்த கட்சி ஜெயிக்கும்? அபவாத பிரகரணம்ங்கிற கட்சி ஜெயிக்கும், அத்தியாரோப பிரகரணம்ங்கிற கட்சி தோத்து போயிடும். அந்த மாதிரி அவன் மனசுல நான் புகுந்து விளையாடி அவனுக்கு அபவாத பிரகரணம் ஜெயிச்சுது, அத்தியாரோப பிரகரணம் தோத்துதுங்கிற மாதிரி நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு எப்போ அவன் என்னோட கட்சி ஜெயிச்சுது கோபிகைகள் கட்சி தோத்துதுங்கிற மாதிரி நினைச்சானோ அவனுக்கு அவன் மனசுல புகுந்து அத்தியாரோப பிரகரணம்ங்கிற கட்சி தோத்து போச்சு, அபவாத பிரகரணம் கட்சி ஜெயிச்சுதுன்னு நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு சுவாமி நினைச்சாள். அதனால பாருங்க, அந்த விபரீதம் எண்ணம் இருக்கிறவனுக்கும் இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுடுத்துனா கிருஷ்ண பரமாத்மாவே அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சங்கல்பமும் பண்ணிக்கிறாருங்கிறதாக இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். அப்ப கோபிகைகள் காந்தபாவம் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் பரமாத்ம பாவம். ஆனாலும் அதை புரிஞ்சுக்காம அவளை காந்தபாவத்தோடய இருந்தான்னு தப்பா நினைச்சா கூட அந்த விபரீத எண்ணத்தினாலும் 3 பிரயோஜனங்கள் இருக்குன்னு சுவாமி நினைச்சாருங்கிறதாக இது தாத்பரியம். அதுக்கு அடுத்தது என்னன்னா, கோபிகைகளுக்கு காந்தபாவமே கிடையாது, முழுக்க முழுக்க என்ன பாவம்? பரமாத்ம பாவம் தான். அப்பவும் அவளுக்கு தப்பு இல்லை, கிருஷ்ணனுக்கும் தப்பு இல்லைங்கிற விஷயம் அடுத்தவார். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம்.